ஏழு தோழன்மார்களையும் அழைத்துக் கொண்டு இந்த ஹரிகிருஷ்ண பாப்பால் பாவநாசகை முதலே வந்து பாவ தீர்த்தமாடும் பொழுது ஏ பகவானே அறியாமல் செய்த குற்றம் ஆதிவரா பொறுக்க வேணும், அறியாமல் செய்த குற்றம் சிவனாரே பொறுக்க வேணும், என் மனைவி அவள் செய்த குற்றம் மகாதேவா பொறுக்க வேண்டுமே என்று சொல்லி செய்த குற்றத்தை ஆண்டவரே பொறுக்க வேண்டும் ஐயா என்று அருமையாகவே பாவநாசகையை முதலே வந்து பாவ தீர்த்தம் ஆடினான் மன்னனானவள். தீர்த்தமும் ஆடினோம் பாவமும் தீர்ந்தது ஆமா என்று மனமானது ஆறுதல் அடைந்து சரி தோழன்மார்களை துணைக்கு அழைத்து பாவநாச பெருமாளை வணங்கிவிட்டு சரி இனி வீடதிலே செல்வோமா என்று கானகத்திலே வரக்கூடிய சமயத்திலே காட்டு வழி வருகின்றார்கள். நேரமானது இருட்டுகின்றது. பார்த்தார்கள் இந்த தோழன்மார்கள் சொல்லுகின்றார்கள், ஓ அதாவது இரவு நேரம் காட்டு வழி பயணம் ஆகாது. ஆமா இதோ இருக்கின்றதே ஒரு சேர ஐயன் மடம். இந்த மடம் அதிலே இன்று இரவு தூங்கிவிட்டு நாளை அதிகாலை எழுந்து வீட்டுக்கு செல்வோமா? நாளை காலையில போயிருவோம். நாளைக்கு எப்படியாவது விடியகாலம் போயிடலாம். ஆகட்டுமே என்று சொல்லி சரி இந்த ஹரிகிருஷ்ண பாப்பா நடுவிலை வடுத்து தூங்கி கொண்டிருக்க இந்த ஏழு தோழன்மார்களும் சுற்றி படுத்துக் கொண்டிருக்க பார்த்தான் இந்த காலனானவள். பார்த்தாரே காலனவள் பாவினையாய் அப்பொழுதே காலனாவல் கரும்பாம்பாய் கொண்டு காலனவள் வரும்பாம்பாய் கொண்டு பாப்பாகானை தீண்டு விட்ட நாகமதி தீண்டு விட்டு மறைந்திடுமாம் அங்கே தீண்டு விட்டு மறைந்திடுமாம் அங்கே பாம்பாகவே வடிவத்தை எடுத்து அந்த ஏழு நண்பர்கள் நடுவிலை படுத்துக் கொண்டிருந்தானே இந்த ஹரிகிருஷ்ண பாப்பான். சுத்தி இருந்த ஆட்களை பாம்பு ஒண்ணுமே செய்யல. ஒரு பாம்பு நாகம் காலன் கரும் பாம்பாய் வடிவெடுத்து ஏழு பேருக்கு நடுவே படுத்து இருந்தானே ஹரிகிருஷ்ண பாப்பான். அவனிடத்திலே வருகிறது. பாம்பு கொத்தி விட்டது. ஆமா இந்த ஹரிகிருஷ்ண பாப்பானை பாம்பானது தீண்டி விடுகிறது. ஹரிகிருஷ்ண பாப்பா தூங்கினவர். அந்த நேரத்திலே மறுநாள் காலை விடிந்தது. பார்த்தார்கள் இந்த தோழன்மார்கள் எல்லாம் பாம்பு கொத்தின தடம் எப்படி விழுந்திருக்குங்க. ஆமா அந்த தோழன்மார்கள் எல்லாம் மறைந்தார்கள். அப்படியே ஹரிகிருஷ்ண பாப்பானனை எழுப்பி பாக்குறாங்க. ஏற்கனவே தர்பூசணி பழம் போல தான் இருக்கு. என்னே ஹரிகிருஷ்ண பாப்பானே அண்ணே அண்ணே ஏ அண்ணே அண்ணே எழும்பவே மாட்டேங்கிறாரே. தட்ட வேண்டிய விதத்துல தட்டணும். இது பாரு நான் கூப்பிட்டு பார்த்தாச்சு. ரெண்டு தட்டு வேகமா தட்டு இருந்தா அண்ணே இது பாருங்க நம்ம காலை கடன் எல்லாம் முடிச்சிட்டு வந்து சரி அண்ணன் இப்படிதான் இருக்காரான்னு பாப்போம். ஆமா ரெண்டாவது வேண்டாம் தண்ணியை கோரி ஊத்துவோம். அவருக்கு வீட்டு வேலை கொஞ்சம் கூடுதல். ஆமா அதனால கொஞ்சம் தூங்க தான் செய்வாரு. இனி நாளைக்கு போய் தான் குறை வேலையை முடிக்க வேண்டியது இருக்கு. ஆமா அதனால கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். அங்க போய் தூங்க முடியலையோ ஆகட்டும் என்று தோழன்மார்கள் மறுபடியும் காலை கடன் எல்லாம் முடிச்சிட்டு வந்தாங்க. ஏ அண்ணே இன்னும் ஹரிகிருஷ்ண பாப்பானே தூங்கிட்டு தான் இருக்காங்க. சடவு கொஞ்சம் ஓவர் தான். இந்த புடி நான் எழுப்பி பாக்கட்டா? எழுப்பு அண்ணே ஹரிகிருஷ்ண பாப்பானே அண்ணே ஏ அண்ணே 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 என்ன உறக்க உறங்கிட்டு இருக்காருப்பா. அந்த கால்ல லேசா பாரு. கொஞ்சம் எழுப்பி பாக்கட்டா? தூக்கி பாரு. ஏ அண்ணே
அண்ணே இப்படி கீழே விழுந்துட்டாரு. இந்த தண்ணிய தூக்கி தலையோடி ஊத்தி பாப்போமா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். என்ன நின்னுங்க நான் பாத்துக்கிட்டு. ஏ அண்ணே ஹரிகிருஷ்ண பாப்பா அண்ணனுக்கு அண்ணே தடம் இருக்கு பாரு. ஹரிகிருஷ்ண பாப்பா அண்ணனுக்கு காலை பாருங்க அண்ணே. முள்ளு குத்தி இருக்குமோ? இல்ல இல்ல ஏ அண்ணே இது பாம்பு கொத்துன மாதிரி தான் இருக்கு. நல்ல நேரம் நம்ம யாரையும் கொத்தல. ஏ அண்ணே அப்படின்னு சொன்னா ஹரிகிருஷ்ண பாப்பா அண்ணே பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாரோ? ஐயோ செத்து போனாரா? ஏ அண்ணே நம்ம எல்லாரும் ஹரிகிருஷ்ண பாப்பா அண்ணங்கிட்ட தானே தூங்கிட்டு இருந்தோம். பாரு அந்த பாம்பு என்னைய கொத்திருக்காதா? இந்த கூட்டத்துல இருக்கதோடி கொத்தியே போயிருக்கலாம். நீ செத்து இருக்க மாட்டியா? அண்ணே இப்படி இறந்துட்டாரே அண்ணே. ஏ அண்ணே ஒண்ணு கொத்தி இருந்த பாம்பு செத்து இருக்குமே அண்ணே. ஏல சும்மா இருங்கல தம்பி. அந்த ஹரிகிருஷ்ண பாப்பா இறந்த பொழுது ஹரிகிருஷ்ண பாப்பானோ இறந்த போது அருகிருந்த தோழன்மார் 7 பேரோ ஹரிகிருஷ்ண பாப்பானும் இறந்த போது அருகிருந்த தோழன்மார் 7 பேரோ தீர்த்தமாட வந்த இடத்தில் எந்த நன்னே செத்திறந்து போனீரே காட்டுக்குள்ளே அனுப்பி நம்மை விட்டாளே அனந்தாயி அவள் தனக்கு என்ன பதில் சொல்ல போறோ? விட்டாளே அனந்தாயி அவள் எனக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? பிள்ளையை போல் எங்களையும் கூட்டிக் கொண்டு பெரும் வழியில் வரும் பொழுது இறந்தீரோ? காட்டிலே சந்தன கட்டை வெட்டி பாப்பாரின் உடலதையும் தகனம் செய்தார். காட்டிலே சந்தன கட்டை வெட்டி பாப்பானின் உடலதையோ தகனம் செய்தார். அண்ணே ஹரிகிருஷ்ண பாப்பா அண்ணே எங்களை உங்களுடைய பிள்ளைகள் போலவே அழைத்து வந்தீர்களே. பாலரவம் கடித்து இறப்பதற்காகவா இந்த பாலும் மடமதிலே வந்து படுத்து அனுப்பிவிட்ட அனந்தாய் அம்மை என்னுடைய கணவன் எங்கே என்று கேட்டால் நாங்கள் என்ன பதில் அண்ணே சொல்ல போகின்றோம்? என்ன இப்படி அழுதுட்டே இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஏ அண்ணே சந்தன கட்டைகள் எல்லாம் வெட்டி கொண்டு வந்து ஒருவேளை இவரை நம்ம தூக்கிட்டு போகணும்னு நினைச்சா கூட வீடு போய் சேர 4 நாள் ஆகும். கண்டிப்பா 4 நாள் ஆகும். 4 நாள் இந்த உடம்பு தாங்குமா? தாங்காது. அதனால இந்த காட்டுக்குள்ள நல்ல வாசனையான சந்தன கட்டையை வெட்டி இவர் இங்கே எரியடக்கம் முடிச்சிட்டு என்று அனந்தாய் இடமதிலே செய்தியை போய் சொல்லுவன்னு ஆகட்டும் ஆகட்டும் என்று சொல்லி சந்தன கட்டைகளை வெட்டி கொண்டு வந்து பாப்பானின் உடலை தகனம் செய்துவிட்டு அனந்தா இடமதிலே வருகின்றார்கள். இந்த 7 தோழன்மார்களும் பார்த்தாளே அனந்தாயி பார்த்தாளே அனந்தாயி பாவினையாள் ஓடி வாரா
மாறே அண்ணல் மாறே தோழல் மாறே கணவர் எங்கே அண்ணா பெண்குடியானவள் ஓடோடி வந்து கேட்கின்றாள் அண்ணன்மார்களே என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கின்றீர்களே என்னுடைய கணவர் எங்கே அண்ணே அம்மா அனந்தாயி நாங்கள் தீர்த்தம் ஆடி முடித்து விட்டு பால் மடத்திலே படுத்துறங்கக்கூடிய சமயம் இத பாருங்க நீங்க மட்டும் வந்துட்டு எங்க அத்தா எங்க போனாரு ஐயோ நான் என்ன சொல்லுவேன் ஏது சொல்வேன் அத்தான் பின்னால வாராரா அத்தான் அத்தான் என்று உயிரே வைத்திருந்தாயே அனந்தாயி அன்னவரின் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது என்ன ஆச்சு எங்க அத்தானுக்கு பால் மடத்திலே படுத்துறங்கக்கூடிய சமயத்தில் சரி பால் அரவம் தீண்டி இறந்து விட்டாரம்மா உங்கள் அத்தா என்ன என்னுடைய கணவர் பால் அரவம் கிடைத்து இறந்து விட்டாரா இந்த சேகர நம்பிதானே உங்க அத்தானை விட்டா ஆமா இறந்து விட்டாரம்மா உன்னுடைய அத்தான் அப்படியா என்னுடைய கணவர் இறந்து விட்டாரா பார்த்தாள் இந்த நந்தாய் ஆனவள் முட்டிடுவாள் மோதிடுவாள் மார்போடு அடித்தழுதாள் காதிலே கேட்டார்கள் இந்த சொக்காரன்மார்கள் எல்லாம் சரி நினைக்கிறாங்க ஏ அண்ணே கிருஷ்ண பாப்பா செத்து போயிட்டான் பாத்தீங்களா எல்லா சொத்த நமக்குதான் என்று சொல்லி ஓடோடி வருகின்றார்கள் இந்த சொக்காரன்மார்கள் எல்லாம் அடியே அனந்தாயி வாடி பெண்ணே அனந்தாயி வயல் வரப்பு தோட்டங்களும் வானுதலை செல்லாதே வீட்டை விட்டு வெளியில் ஓடி மெல்லியாரே நந்தாயி அந்த வார்த்தை கேட்ட போது அந்த நந்தாயி பெண்கொடியாள் மணியக்காரராகின மதியிலே வாராளே அனந்தாயி இடமதியிலே மணியக்காரர் இடமதியிலே வாராளே அனந்தாயி வாரமம்மா அனந்தாயி வயல் வரப்பு தோட்டங்களும் நிச்சயமாய் செல்லும் என்றார் அந்த வார்த்தை கேட்ட போது அந்த அனந்தாயி தான் போக அங்கே பார்த்தானே சொக்காரல் அவன் 1000 பணம் எடுத்து காரல் கையில் கொடுத்தார் பணம் எடுத்து அவன் 1000 பணம் எடுத்து மணியக்காரனிடம் கொடுத்தால் பார்த்தானே மணியக்காரன் ஆளை விட்டு தான் அழைத்தால் அந்த நந்தாயி பெண்கொடியை வாரமம்மா நந்தாயி வயல் வரப்பு தோட்டங்களும் வானுதலே செல்லாதே வீட்டை விட்டு வெளியில் ஓடி மெல்லியரே நந்தாயி அந்த வார்த்தை கேட்ட போது சொல்லு வாழாம் அனந்தாயி கைகூலி வாங்கிக் கொண்டு கள்ள வழக்கு உரைத்தாயே மாபாவி சீமையெல்லாம் மண் மாறி பொழியாதோ இந்த இடி விழுவா சீமையெல்லாம் வெள்ளருக்கு முளைக்காதோ அந்த மாறி வெள்ள தானம் வந்து ஸ்ரீ வைகுண்டபதி அளிக்காதோ உண்மகளோ என்னை போலே அந்த இளமளியால் மணி மாலை அவள் தாலி அது ஏறும் முன்னே தட்டளைய மாட்டாளோ கணவன் சோர் உண்ண முன்னே தட்டளைய மாட்டாளோ ஸ்ரீ வைகுண்டபதி அதிலே சிறு நொச்சி முளைக்காதோ என்று சொல்லி அனந்தாயி அவள் பிள்ளையதை கையிலெடுத்து புதிய மலை உச்சியிலே பெண்கொடியால் வந்து நின்று அந்த ஆண்டவனை தான் நினைத்து அவள் அரியதவம் செய்து வாராள் வடக்கிருந்து ஒரு மகிழ்ந்தாள் அங்கே வடவானம் கருத்திடுமா மேற்கிருந்து ஒரு மகிழ்ந்தாள் மேல் வானம் கருத்திடுமா 4 பக்கம் தான் கருத்து மாறி மழை பொழிந்திடுமா பார்த்தாளே அனந்தாயி பிள்ளையதை கையிலெடுத்து பெண்கொடியால் அனந்தாயி குழந்தையதை கையிலெடுத்து குழந்தையை கையிலெடுத்த நந்தாயி பெண்கொடியால் சுனை அதிலே சாடிடுவாளே மலையதிலே
வெள்ளமதில் விழுந்ததினால் ஆயிலையால் மாரியம்மை அந்த மஞ்ச மாரியம்மை குத்தால் அங்கே அழகு மஞ்ச கிளாரமதி அழகுடனே வைத்திடுவார் மஞ்ச கிளாரம் தானே வைத்து அங்கே 7 கோட்டை மஞ்சள் பொடி அங்கே இடித்து பொடியாக்கி மஞ்ச கிளாரத்திலே தட்டுவாரா அக்னியை முட்டுவாரா அழகுடைய மஞ்ச கிளாரத்தை வைக்கதல்ல குமரதல்லோ கொண்ட மஞ்ச கிளாரமதி வைக்கதல்ல குமரதல்லோ அழகு மஞ்ச கிளாரமதி பார்த்தாரி பகவானு காய்க்காத வேப்பங்குளை கரைக்கடனார் கையில் கொடுத்தார் உட்காத வேப்பங்குளை உன்னியனார் கையில் கொடுத்தார் வெள்ளையாத வேப்பங்குளை அந்த விமலபரன் கையில் கொடுத்தாள் வாங்கி நாளை மாரியம்மை இந்த மஞ்ச மாரியம்மை அவள் அழகு மஞ்ச காரத்திலே பொங்கி விளையாடவென்றை வாராளி மஞ்ச மாறி குளிக்குதல்லோ குமரதல்லோ உண்ட மஞ்ச காரமதி குங்குதல்லோ குமரதல்லோ அழகு மஞ்ச காரமதி மஞ்ச காரமானதிலே மாரியம்மை தானவளா அழகு மஞ்ச காரத்திலே நீராட வேணுமென்று 3 முறை சுற்றி வந்தாள் முகமகன குறவையிட்டாள் குறவை ஒலி சத்தத்தோடு அழகு மஞ்ச காரத்திலே அஞ்சகாரமானதைய அழகுடைய தெய்வாக மஞ்ச மாறி அம்மையவள் மலையதிலே வெள்ளமதில் விழுந்ததினால் ஆயிலையால் மாரியம்மை அந்த மஞ்ச மாரியம்மை குத்தால் அங்கே அழகு மஞ்ச கிளாரமதி அழகுடனே வைத்திடுவார் மஞ்ச கிளாரம் தானே வைத்து அங்கே 7 கோட்டை மஞ்சள் பொடி அங்கே இடித்து பொடியாக்கி மஞ்ச கிளாரத்திலே தட்டுவாரா அக்னியை முட்டுவாரா அழகுடைய மஞ்ச கிளாரத்தை வைக்கதல்ல குமரதல்லோ கொண்ட மஞ்ச காரமதி வைக்கதல்ல குமரதல்லோ அழகு மஞ்ச காரமதி பார்த்தாரி பகவானு காய்க்காத வேப்பங்குளை கரைக்கடனார் கையில் கொடுத்தார் உட்காத வேப்பங்குளை உன்னியனார் கையில் கொடுத்தார் வெள்ளையாத வேப்பங்குளை அந்த விமலபரன் கையில் கொடுத்தாள் வாங்கி நாளை மாரியம்மை இந்த மஞ்ச மாரியம்மை அவள் அழகு மஞ்ச காரத்திலே பொங்கி விளையாடவென்றை வாராளி மஞ்ச மாறி குளிக்குதல்லோ குமரதல்லோ உண்ட மஞ்ச காரமதி குங்குதல்லோ குமரதல்லோ அழகு மஞ்ச காரமதி மஞ்ச காரமானதிலே மாரியம்மை தானவளா அழகு மஞ்ச காரத்திலே நீராட வேணுமென்று 3 முறை சுற்றி வந்தாள் முகமகன குறவையிட்டாள் குறவை ஒலி சத்தத்தோடு அழகு மஞ்ச காரத்திலே அஞ்சகாரமானதைய அழகுடைய தெய்வாக மஞ்ச மாறி அம்மையவள் ஏற்ற நல்ல தூதுவனோ அந்த வள்ளியூர் பதியதிலே அந்த மருத்துவத்தை தான் அழைக்க அவன் என்ன இட்டு கச்சை கட்டி அங்கே ஏற்ற வள்ளி பெரும்பெடுத்தாள் மஞ்சளிந்தி தோட்டமிட்டாள் அவர் தனிபால் நிலம் கடந்தாள் அங்கே ஆயத்துறை சாயக்கல்லை அமுத சம்பா நிலம் கடந்து அப்படி குத்துக்கல்லின் மீது நின்று கூப்பிட்டானே 3 சத்தம் வாரகாளி மருத்துவமா வாடியம்மா மருத்துவமை அனந்தாயி பெண்கொடிக்கு போக வேணும் என்று சொல்லி அந்த வார்த்தை கேட்ட போது சொல்லுவாள மருத்துவமா பொன்களஞ்சி பேச வேணும் பாட்டி ஒரு களஞ்சி பொந்தாரே ஓவியமே மருத்துவமே ஒரு களஞ்சி பொன்னதுதான் ஒன்றுக்குமே பச்சாதே 2 களஞ்சி பொந்தாரே எழுந்திரமா மருத்துவமே 2 களஞ்சி பொன்னதுதான் 2 அரங்கில் தூத்தெடுப்பே 3 களஞ்சி பொந்தாரே 3 களஞ்சி பொன்னதுதான் முற்றத்திலே முருங்கை தரும் 4 களஞ்சி பொந்தாரே 4 களஞ்சி பொந்தாரே ஏ நாயகி ஏ மருத்துவமே 4 களஞ்சி பொன்னதுதான் ஏ நாளைக்கிடும் பூணல்லவோ 5 களஞ்சி பொந்தாரே ஏ ஆயிலையே மருத்துவமே 5
போடுதற்கு புத்தப்பட்டி கையில் எடுத்தாள் தூதுவன் தான் முன்னுமாக மருத்துவத்தாள் பின்னுமாக ஸ்ரீ வைகுண்ட பதியதிலே மருத்துவத்தாள் வந்திடுவாள் எண்ணெய் ஓதி போட ஒரு கிண்ணிவட்டில் வேணுமம்மா எந்தளக்கு இருக்க ஒரு முக்காலி வேணும் முனை முறையா மஞ்சள் அது இலையால் மருத்துவமா பெற்றாலே அப்பொழுது எண்ணெய் ஓதி வைச்சிடை அடிவிடையால் வயிறழகே சோரக்கண்ணி குணமுடைய யோகியர்கள் பிடித்திருக்கே கண்ணி குடமுடைய கண்டாளி மருத்துவமா அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திடுமாமே வந்த நிலத்தில் விழவே பைந்தொடியாளும் மயங்கி விழுந்தாள் பூசாமல் சேலையை கட்டி இறக்கி அவள் கொம்ப கடிக்கு மருந்து கொடுத்தாள் காயோ மிளகி கடிஞ்சரக்கெல்லாம் கட்டோட நன்றாய் அரைத்து கொடுத்தாள் வட்டிலை கொண்டு பொலிந்தாள் உறுதி வளையலை கொண்டு பொலிந்தாள் உறுதி பாறை கழற்றி பொலிந்தாள் உறுதி பொலிந்த பொலிவதை தானமை வாங்கி ஆயிலையால் மருத்துவமும் தன் பதிக்கு போய் சேர்ந்திடுவாளே மருத்துவத்தால் போன போது பாப்பானோ பிள்ளையதை கையிலெடுத்து பாலூட்டி சீராட்டி தங்க தொட்டிலில் கிடத்தி குழந்தை எடுத்து தாளாட்டிடுவாரே ஆரிரரி ஆரிராரோ ஆரிரரி ஆரிராரோ ராரிராரோ பிளந்த பிள்ளை தனகெடுத்து நீரு மாட்டி பாலூட்டி சீராட்டி நீராட்டி ராரிராரோ ஸ்ரீ வைகுண்டம் ஆள வந்தே எட்டின தளம்மை என்று பெயருமிட்டார் ஸ்ரீவகுண்டம் ஆளுதற்கு தளம்மை என்று பேருமிட்டார் பாலகியால் பிறந்த போது ஜோதிடனை வரவழைத்தார் அழகுடைய மன்னவனோ கிட்டின தாளம்மை என்று பேரதவோ தான் சூட்டி பாலகியால் பிறந்ததினால் வேறு குறைகள் இல்லை பண்புடைய சர்ப்பதோஷம் ஒன்றிருக்குதையா சர்ப்பதோஷம் என்ற உடனே பாப்பானோ பயந்தே கலங்கி தடுமாறி தானோ ஜடை திறந்தார் சர்ப்பதோஷம் தீரவென்றால் கீரி பிள்ளை தன்னையுமே கிருபையுடன் பிடித்தார் அந்த சர்ப்பதோஷமானதுதான் தீரும் என்று சொல்ல அருணகிரி மலையதிலே வந்து வேட்டையாடி அங்கு கீரி காணாமல் அடிவரத்தில் இறங்கி நடக்கும் பாதையோர கீரி வளை கண்டார்
அனந்தாயி கையதிலே கொடுத்தார் பெண்கொடியால் அனந்தாயி கையதிலே கொடுத்தாள் பிள்ளை தன்னுடனே பெண்குடியும் வளர்த்தாள் பிள்ளை தன்னுடனே பெண்கொடியும் வளர்த்தாள் பிள்ளை அதை தூங்க வைத்து பிள்ளை அதை காவல் வைத்தார் பிள்ளையதை தூங்க வைத்து பிள்ளையதை காவல் வைத்தார் இறையது தான் அறுக்க போக வேணும் என்று சொல்லி போக வேணும் என்று சொல்லி கிருபையுள்ள அனந்தாயிதானோ கிருபையுள்ள அனந்தாயி தானோ வாரவீதியானதையோ வானுதல் அலறியாமல் அணுதல் அறியாமல் வாசல் நடை தன்னை கடந்தாளே வாசலடை தன்னை கடந்தாளே கீரை தோட்டம் தனிலே வந்து நாட்டமுடன் கீரை கொய்தாள் நாட்டமோடு கீரை கொய்தாள் துயர் வருவது அறியாமல் துயர் வருவதறியாமல் உள்வீதி என்படியாகாலே உற்ற நல்ல நாகமதை உற்ற நல்ல நாகமதி பாலகிய தீண்ட வேணோ என்று பாலகியை தீண்ட வேணும் என்று காலனுமே அப்பொழுது கரும்பகமாய் வடிவெடுத்து கரும்பாம்பை வடிவெடுத்து தொட்டில் கயிற்றின் வழியாக வரவே தொட்டில் கயிற்றின் வழியாக வரவே கண்டவுடன் கீறியது கடுகோபம் தானும் கொண்டு கடுங்கோபம் கொண்டு கண்டதுண்டமாக வேதா கண்டதுண்டமாக வேதா வாயில் ரத்த சோறையோடு வருகுதல்லோ கீறியது அருகிதல்லோ கீறியது கீரை தோட்டமானதிலே வந்து தோட்டமானதிலே வந்து ஆனந்தாயி காலை சுற்றி அழுதிடுமா கீறியது அழுதிடுமா கீறியது கண்டகாலை அனந்தாயிதானோ கண்டாலே அனந்தாயி தானோ கட்டினத்தாள் என் மகளை கொன்றதுவோ கீறியது ஒன்றது கீறியது என்று சொல்லி அனந்தாயிதானோ என்று சொல்லி அனந்தாயி தானோ சுற்றி வந்த கீரி தன்னை காலுக்குள்ளே தான் மிதித்து காலுக்குள்ளே தான் மிதித்து கீரை அறுக்கும் கத்தி கொண்டு கீரி பிள்ளை கழுத்தறுத்திடுவாளே கீரி பிள்ளைகளை தருத்து கிருபையுள்ள அனந்தாயி கிருபையுள்ள அனந்தாயி அவள் வீடதிலே ஏகி வரும் நேரம் அவள் வீடத்திலே ஓடி வரும் நேரோ தொட்டிலே மகளுறங்க பாம்பு துண்டாய் கிடக்க கண்டாள் பாம்புதுண்டாய் கிடக்க கண்டாள். மார்போடு அடித்திடுவாளானோ மார்போடு அடித்திடுவாள் அவளோ முட்டிடுவாள் மோதிடுவாள் மார்போடு அடித்தழுவாள் மார்போடு அடித்தழுவாள் என்ன பாவம் செய்தேனோ மன்னா இந்த பாவம் செய்தேனோ மன்னா பாவம் கைலாச மலையதிலே கைலாசமலையிலே வருகுதலோ உயிரதுதான் அருகிதல்லோ உயிரதுதான் பார்த்தாரே பகவானு பார்த்தாரே பகவான் வெள்ளமதில் விழுந்ததினால் வெள்ளமதில் பிறந்ததினால் வெள்ளமதில் விழுந்ததினால் வெள்ளமதில் பிறந்ததினால் வெள்ள நல்ல மாறி என்று வெள்ளநல மாரியன்று ஆதிநாத சிவனாரோ ஆதிநல சிவனாரோ அழகுடனே பேர் கொடுத்தார் ஆதியுடனே பேர் கொடுத்தார் வெள்ள நல்ல மாறி என்று வெள்ளநல மாரியன்று ஆதிநல்ல சிவனாரோ ஆதிநல சிவனாரோ அழகுடனே பேர் கொடுத்தார் ஆதியுடனே பேர் கொடுத்தார் பேரதையும் தான் வாங்கி பேரதையும் தான் வாங்கி வெள்ள மாறி அம்மையவள் வெள்ளமாரி அமையவள் வெள்ள மாறி புது மாறி செங்கீடை காரணமே செங்கீடாகாரனுமே கருத்துடனே ஏகி வாரார் கருத்துடனே ஏகி அந்த வேள்வியிலே தான் பிறந்து வேள்வியிலே தான் பிறந்து வாராரே செங்கடக்காரர் வாராரே செங்கடக்காரர் அந்த விமலபரன் திருவருளால் விமலபரன் திருவருளால் அக்கினி பற்றி விறகிலே எறிய அக்கினி பற்றி வீரகிலை எறிய அதை ஆதாளிகள் போடுது பாராய் ஆதாளிகள் போடுது பாராய் அழகுள்ள வேள்வியை குளியது தரிலே அழகுள்ள வேள்வி குளியது தனிலை உருவளர பிறவளர வளர பிறவளர உச்சமுகம் தான் வளர உற்றமுகம் தான் வளர கால் வளர கை வளர கால் வளர கை வளர கண்மூக்கு செவி வளர கண்மூக்கு செய் வளர கட்டிலை போல் கண்ணிலங்க கட்டிலை போல் அந்த கண்ணிலங்க அழகு தெரு வேள்வியிலே அழகுரி வேள்வியிலே ஆதிசூர வம்பனவன் ஆதிசூர வம்பனவனே செங்கிடாய் காரன் அழகுடனே வேள்விகளை வந்து பிறந்திடுவாரே
இடக்காரா விண்ணுக்கு மண்ணுக்கு முடைய சப்பாடி வெள்ளமாறி அமைகின்றார் மஞ்சமாறி அமையவள் கரந்துடனே ஏகி வாராள் அந்த நல்ல வேளையிலே பார்த்தாளே நந்தாயி பாவம் தீரமென்றால் பாவநாச கையமதிலே பாவதித்தோ ஆடவென்றால் கையமதிலே பாவதீர்த்தமாடும்போது வாழ்மடமானதிலே படுத்துறங்கு வேளையிலே காலனவன் அப்பொழுது அவர் கரும்பாம்பாய் வடிவெடுத்து அந்த பாப்பானை தீண்டு விட்டார் அந்த பாப்பானோ இறந்த செய்தியை காதில் கேட்டார் சொக்காரல் பாப்பானோ இறந்த செய்தியை காதில் கேட்டான் சொக்காரணி வாடிபெண்ணே நந்தாயி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு வயல் வரப்பு தோட்டங்களும் வானுதலே செல்லாது வீட்டை விட்டு வெளியில் போடி வெள்ளையாரே நந்தாயி அப்படி அந்த வார்த்தை கேட்ட போது அந்த நந்தாயி பெண்கொடியாள் அந்த மணியக்காரன் இடமதியிலே வாராளே அனந்தாயி பார்த்தாரே சொக்கார அவன் 1000 பொன்னெடுத்து அந்த மணியக்காரன் இடமதியிலே அவன் சொக்காரன் கொடுத்த போது சொல்லுவான மணியக்காரன் வாடிபெண் அனந்தாயி வயல் வரப்பு தோட்டங்களும் வானுதலே செல்லாதே பார்த்தாளே அனந்தாயி கைகோலி வாங்கிக் கொண்டு கள்ள வழக்கு உரைத்தாயே மாபாவி சீமையெல்லாம் மண் மாறி பொழியாதோ இந்த இடிபொழுவா சீமையெல்லாம் வெள்ளருக்கு முளைக்காதோ மாபாவி சீமையெல்லாம் மண் மாறி பொழியாதோ என் மகளை உணவுலே அந்த இளமையிலால் மணி மாறி அவள் தாலியதை ஏறும் முன்னே கட்டளைய மாட்டாளோ கணவன் சோர் உண்ண முன்னே கட்டளைய மாட்டாளோ என்று சொல்லி அனந்தாயி அவள் பிள்ளையதை கையிலெடுத்து பிள்ளையதை கையிலெடுத்த அனந்தாயி புதிய மலை உச்சியிலே வந்திடுவாள் மலை உச்சியிலே அனந்தாயி பெண்கொடியாள் பிள்ளையதை கையிலெடுத்து உண்டொடியாள் ஏகி வாராள் ஆதிநல சிவனாரை அழகுடனே தான் நினைத்து ஆதிகதவம் தான் புரிந்தாள் பகவானோட திருவருளால் வடக்கிருந்து ஒரு மகிழ்ந்தாள் வடவானம் கருத்திடுமா மேற்கிருந்து ஒரு மகிழ்ந்தாள் மேல்வானம் கருத்திடுமா நாலு பக்கம் தான் கருத்து மாறி மழை பொழிந்திடுமா பார்த்தாள் நந்தாயி அவள் சாக வேணும் என்று சொல்லி குழந்தையதை கையில் எடுத்து குழந்தையதை கையில் எடுத்து அனந்தாயி சுனை அதிலே சாடிடுவாள் பிள்ளையதை கையிலெடுத்து பெண்கொடியாள் அனந்தாயி சுனையதிலே சாடுவாளா சுனையதிலே சாடும்போது சுனை வெள்ளோ தானும் பொங்கி ஸ்ரீ வைகுண்ட பதித நிலை வருகுதல்லோ வெள்ளம் அது மணியக்கார முத்தையனோ அவன் தன்னுடைய மகளார்க்கு அவன் கல்யாணம் செய்யவென்று கப்பல் ஏறி பாக்கு வைத்து அந்த மணியக்கார முத்தையனோ தன்னுடைய மகளாரை மணக்கோலம் தானம் செய்து அவன் மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மணவரையில் இருக்கும் போது மாறி வெள்ளம் தானே வந்து அந்த காலை இடித்திடுமா மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மணவரையில் தான் இருக்க மாறி வெள்ளம் தானும் வந்து அந்த காலை இழுத்திடுமா
கொண்ட காலை இழுத்திடுமா பாவி சீமையெல்லாம் பாபாவி சீமையெல்லாம் மண்மாறி பொழிந்திடுமா மண்மாறி பொழிந்திடுமா இடி விழுமா சீமையெல்லாம் இடி விழுமா சீமையெல்லாம் வெள்ளருக்கு முளைத்திடுமா வெள்ளெடுத்து மலர்ந்திடுமா சிறு நெச்சி முளைத்திடுமா திருமிச்சு நினைத்திடுமா அனந்தாயி பெண்கொடியாள் அனந்தாயி வெண்கொடியா ஆயிழைய செய்தவத்தால் ஆய்கிழந்த ஈருணர்ந்தாள் ஸ்ரீ வைகுண்டபதி திட்டமாக அழிந்திடுமாமே வெள்ளமதில் விழுந்ததினால் வெள்ளமதில் விழுந்ததினால் வெள்ள நல்ல மாறி என்றோ வெள்ள மாறி புது மாறி முதுமாரி வேப்பங்குளை காரி என்றோ வேப்பங்குளை காரி என்றும் வெள்ள மாறி அம்மை என்றோ வெள்ளமாரி அம்மை என்றும் வேலு பிள்ளை மாறி என்றோ பிள்ளை மாறி என்றும் வேப்பங்குளை காரி என்றோ வேப்பங்குளை காரி என்றும் வெள்ள மாறி புது மாறி வெள்ளமாரி புதுமாரி வெள்ள மாறி அம்மை என்றோ வெள்ளமாரி அம்மை என்றும் ஆதி நல்ல சிவனாரோ ஆதிநல்ல சிவனாரும் அழகுடனே பெயர் கொடுத்தார் அழகுடனே பேர் கொடுத்தார் பேரதையும் தான் வாங்கி பேரதையும் தான் வாங்கி வெள்ளமாறி அம்மையவள் வெள்ளமாரி அம்மையவள் ஆதாளி போட்டுக்கொண்டு ஆதாளி போட்டுக்கொண்டு ஆண்டவனார் இடமதியிலே ஆண்டவனார் இடமதிலே ஆயிழையாள் வந்திடுவாள் ஆதிகளா வந்திடுவாள் என்னரனே பொன்னரனே இன்னரனே மன்னரனே ஏழை பங்கா மகதேவா ஏழை பங்கா மகாதேவா எந்தனுக்கு பரமதுதான் எந்தனுக்கு வரமதுதான் ஈஸ்வரரே தாரம் என்றார் ஈஸ்வரரே தாருமையா வரந்தாரும் 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 வடிவழகா வரந்தாரும் வடிவழகா வரந்தாரும் ஆக்கவரும் அழிக்கவரும் ஆக்கவரம் அழிக்கவரும் கொடுக்கவரும் எடுக்கவரும் கொடுக்கவரம் எடுக்கவரும் நல்லவரை காக்கவரும் நல்லவரை காக்கவரும் நாளும் பூஜை கொள்ளவரும் நாளும் பூஜை கொல்லவரும் மாறாத நோய்கள் எல்லாம் ஆராத நோய்கள் எல்லாம் மணிபிரம்பால் மாற்றவரும் மணிப்பிரம்பால் மாத்தவரும் கேட்ட வரங்களையும் கேட்ட கேட்ட வரங்களையும் கிருபையுடன் நான் கொடுக்க கிருபையுடன் நான் கொடுக்க வெள்ள மாறி அம்மையவள் வெள்ளமாரி அம்மையவள் அழகுடனே தான் வாங்கி அழகுடனே தான் வாங்கி அவள் வெள்ள நல்ல பட்டுடுத்தி பட்டுடுத்து அந்த விமலபரன் தனி தொழுதி அந்த நறுவிடுத்து வெள்ள மாறி அம்மையவள் வெள்ளமாரி அம்மையவள் கருத்துடனே ஏகி வாராள் உடனே ஏகி அந்த வாராள் வேப்பங்குளை கையிலெடுத்து வேப்பங்குளை கையில் அந்த எடுத்து வெள்ள மாறி அம்மையவள் வெள்ளமாரி அம்மையவள் வெள்ள மாறி புது மாறி வெள்ளமாரி புதுமாரி அம்மை என்று பெயர் வாங்கி அம்மை என்று பேர் வாங்கி அந்த கைலாச மலையதிலே கைலாச மலைதனிலே கருத்துடனே வரம் வாங்கி கருத்துடனே வரம் இந்த வாங்கி வெள்ள மாறி அம்மையவள் வெள்ளமாரி அம்மையவள் பூலோகம் போகவென்று பூலோகம் போக வேண்டும் பூலோகம் போகவென்று வெள்ள மாறி அம்மை புறப்படுவாள் மாரியம்மை தாயோடு அந்த செங்கீடாய் காரணமாய் கருத்துடனே ஏகி வாராள் அந்த செங்கீடாய் காரனோடு கருங்கிட காரணமாய் தாயும் நல்ல மகனுமாக ஆடாளி போடுவாரா மாரி அம்மையோடு செங்கீடாய் காரணமாய் தாயும் நல்ல மகனுமாக ஆடாளி போடுவாரா அரட்டு வெளி எறிவாரா தாயாருக்கு துணையாக ஆறாரே செங்கிடைக்காரரே கைலாச மலையதிலே செங்கிடைக்காரனுமே வந்தன் என்று சொல்லிடுவார் எல்லாரனே பகவானே ஏழைபங்க மகதேவா எந்தரையும் பிறவி செய்தி எனக்கு வரம் தாருமப்பா வரம் உனக்கு வேணுமானா செங்கிடைக்காரா சொல்ல கேளு வேண்டுமானால் வரம் உனக்கு வடிவழகா சொல்ல கேளு ஆனை வந்த ஒரு கையிலே அடுக்கு தடி ஒரு கையிலே பேய்க்கு வந்த ஒரு கையிலே ஒத்து தடி ஒரு கையிலே செங்கீடாய் காரணவள் உள்ள வந்த உசந்தாடே வாராரே செங்கிடக்காரன் வாய் விளக்க தீயறிய வாராரே செங்கிடக்காரே மாரி அம்மையோடு மாரி அம்மையுமாய் செங்கீடாய் காரணமாய் கைலாச மலையதிலே கைலாச மலையிலே கருத்துடனே வந்திடுவாரே செங்கீடாய் காரணமே அங்கிருந்து வழி நடந்து அழகுடனே ஏகி வாரா மாரியம்மை தாயோடு மஞ்ச மாறி அம்மையுமாய் வெள்ள மாறி அம்மையுமாய் இந்த கருங்கிடாய் காரனோடு செங்கீடாய் காரணமாய் பூலோகமானதிலே பூஜை கொள்ள வேணுமென்று இந்த நல்ல தனமதியிலே அழகு
செங்கிடை கார சுவாமி பூஜை கொண்டு கொலு விருந்திடுவாரே. ஏற்ற நல்ல தூதுவனோ அந்த வள்ளியூர் பதியதிலே அந்த மருத்துவத்தை தான் அழைக்க அவன் என்ன இட்டு கச்சை கட்டி அங்கே ஏற்ற வள்ளி பிறம்பெடுத்தாள் மஞ்சளிந்தி தோட்டமிட்டாள் அவர் தனிபால் நிலம் கடந்தாள் அங்கே ஆயத்துறை சாயக்கல்லை அமுதசம்பா நிலம் கடந்து அப்படி குத்துக்கல்லின் மீது நின்று கூப்பிட்டானே மூன்று சத்தம் ஏ வாரகாளி மருத்துவமா ஏ வாடியம்மா மருத்துவமை ஏ அனந்தாயி பெண்கொடிக்கு போக வேணும் என்று சொல்லி ஏ அந்த வார்த்தை கேட்ட போது சொல்லுவாள மருத்துவமா ஏ பொன்களஞ்சி பேச வேணும் பாட்டி ஒரு களஞ்சி பொந்தாரே ஓவியமே மருத்துவமே ஒரு களஞ்சி பொன்னதுதான் ஒன்றுக்குமே பச்சாதே இரண்டு களஞ்சி பொந்தாரே எழுந்திரமா மருத்துவமே இரண்டு களஞ்சி பொன்னதுதான் இரு அரங்கில் தூத்தெடுப்பே மூன்று களஞ்சி பொந்தாரே மூணு களஞ்சி பொன்னதுதான் முற்றத்திலே முருங்கை தரும் நாலு களஞ்சி பொந்தாரே நாலு களஞ்சி பொந்தாரே ஏ நாயகி ஏ மருத்துவமே நாலு களஞ்சி பொன்னதுதான் ஏ நாளுக்கிடும் பூணல்லவோ ஐந்து களஞ்சி பொந்தாரே ஏ ஆகில ஏ மருத்துவமே ஐந்து களஞ்சி பொன்னதுதான் ஆக்கி போட பச்சாதே ஆறு களஞ்சி பொந்தாரே ஆகில ஏ மருத்துவமே ஆறு களஞ்சி பொன்னதுதான் ஏ எந்தனுக்கு மஞ்சள் குளிக்கு ஏ ஏழு களஞ்சி பொந்தாரே ஏழு களஞ்சி பொன்னதுதான் எந்தனுக்கு வெள்ளையுடை ஏ எட்டு களஞ்சி பொந்தாரே ஏ எழுதிரமா மருத்துவமே அப்படி பத்து களஞ்சி என்ற போது அந்த கைந்தொடியால் மருத்துவமா ஒப்பில்லாது அறுப்பதற்கு கோணகத்தி கையிலெடுத்தாள் ஊன்றி ஊன்றி வழி நடக்க ஊன்று கோலை கையிலெடுத்தாள் ஒலிவு வாங்கி போடுவதற்கு புத்தப்பட்டி கையிலெடுத்தாள் அந்த தூதுவன் தான் முன்னுமாக மருத்துவத்தாள் பின்னுமாக ஸ்ரீ வைகுண்ட பதியதிலே மருத்துவத்தாள் வந்திடுவாள் எண்ணெய் ஓதி போட ஒரு கிண்ணிவட்டில் வேணுமம்மா எந்தனுக்கு இருக்க ஒரு முக்காலி வேணும் முனை முறையா மஞ்சள் அது இலையால் மருத்துவமா பெற்றாலே அப்பொழுது எண்ணெய் ஓதி வைச்சிடை அடிவிடையால் வயிறழகே சோரக்கண்ணி குணமுடைய யோகியர்கள் பிடித்திருக்க கண்ணி குடமுடைய கண்டாளி மருத்துவமா அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திடுமாமே வந்த நிலத்தில் விழவே பைந்தொடியாளும் மயங்கி விழுந்தாள் பூசாமல் சேலையை கட்டி இறக்கி அவள் கொம்ப கடிக்கு மருந்து கொடுத்தாள் காயோ மிளகி கடிஞ்சரக்கெல்லாம் கட்டோட நன்றாய் அரைத்து கொடுத்தாள் வட்டிலை கொண்டு பொலிந்தாள் உறுதி வளையலை கொண்டு பொலிந்தாள் உறுதி காரை கழற்றி பொலிந்தாள் உறுதி பொலிந்த பொலிவதை தானமை வாங்கி ஆயிலையால் மருத்துவமும் தன் பதிக்கு போய் சேர்ந்திடுவாளே மருத்துவத்தால் போன போது பாப்பானோ பிள்ளையதை கையிலெடுத்து பாலூட்டி சீராட்டி தங்க தொட்டில் கிடத்தி குழந்தை எடுத்து தாலாட்டிடுவாரே ஆரிரரி ஆரிராரோ ஆரிரரி
ராரிராரோ ஆரிரரி ராரிரரி ராரிராரோ பிளந்த பிள்ளை தனை எடுத்து நீரு மாட்டி பாலோட்டி சீராட்டி நீராட்டி ஆரிரரி ராரிரரி ராரிராரோ ஆரிரரி ராரிரரி ராரிராரோ அந்த சீர்பெருகும் ஸ்ரீவைகுண்டம் ஆள வந்தே எட்டின தளம்மை என்று பெயருமிட்டார் சிவகுண்டோ ஆளுதற்கு தளம்மை என்று பேருமிட்டார் பாலகியால் பிறந்த போது ஜோதிடனை வரவழைத்தார் அழகுடைய மன்னவனோ கிட்டின தாளம்மை என்று பேரதவும் தான் சூட்டி பாலகியால் பிறந்ததினால் வேறு குறைகள் இல்லை பண்புடைய சர்ப்பதோஷம் ஒன்றிருக்குதையா சர்ப்பதோஷம் என்ற உடனே பாப்பானோ பயந்தே கலங்கி தடுமாறி தானும் ஜடை திறந்தார் சர்ப்பதோஷம் தீரவென்றால் கீரி பிள்ளை தன்னையுமே கிருபையுடன் பிடித்தார் அந்த சர்ப்பதோஷமானதுதான் தீரும் என்று சொல்ல அருணகிரி மலையதிலே வந்து வேட்டையாடி அங்கு கீரி காணாமல் அடிவரத்தில் இறங்கி நடக்கும் பாதையோர கீரி வளை கண்டார் அந்த கீரி பிள்ளை தன்னையுமே கிருபையுடன் பிடித்து அந்த பெண்கொடியாள் அனந்தாயி கையதிலே கொடுத்தார் பிள்ளை தன்னுடனே பெண்குடியும் வளர்த்தாள் பிள்ளை அதை தூங்க வைத்து பிள்ளை அதை காவல் வைத்தார் இறையதுதான் அறுக்க போக வேணும் என்று சொல்லி கிருபையுள்ள அனந்தாயிதானோ வாரவிதியானதையோ வானுதல் அலறியாமல் வாசலடை தன்னை கடந்தாளே கீரை தோட்டம் தனிலே வந்து நாட்டமுடன் கீரை கொய்தாள் துயர் வருவது அறியாமல் உள்விதி என்படியாகாலே உற்ற நல்ல நாகமதி பாலகிய தீண்ட வேணோ என்று காலனுமே அப்பொழுது கரும்பகமாய் வடிவெடுத்து தொட்டில் கயிற்றின் வழியாக வரவே கண்டவுடன் கீறியது கடுகோபம் தான் கொண்டு கண்டதுண்டமாக வேதா வாயில் ரத்த சோறையோடு வருகுதல்லோ கீறியது கீரை தோட்டமானதிலே வந்து ஆனந்தாகி காலை சுற்றி அழுதிடுமா கீறியது கண்டகளை அனந்தாயிதானோ
கீறியது கீறியது என்று சொல்லி அனந்தாயி தானோ என்று சொல்லி அனந்தாயி தானோ சுற்றி வந்த கீரிதனை காலுக்குள்ளே தான் மிதித்து கீரை அறுக்கும் கத்தி கொண்டு கீரி பிள்ளை கழுத்தறுத்திடுவாளே பிள்ளைகளை தருத்து கிருபையுள்ள அனந்தாயி அவள் இடத்திலே ஏகி வரும் நேரம் ஓடி வரும் நேரம் தொட்டிலே மகளுறங்க பாம்பு துண்டாய் கிடக்க கண்டாள் மார்போடு அடித்திடுவாளானோ மார்போடு அடித்திடுவாள் அவளோ முட்டிடுவாள் மோதிடுவாள் மார்போடு அடித்தழுவாள் என்ன பாவம் செய்தேனோ மன்னா பாவம் செய்தேனோ மன்னா பாவம் கைலாச மலையதிலே வருகதல உயிரதுதான் பார்த்தாரே பகவான் வெள்ளமதில் விழுந்ததினால் வெள்ளமதில் விழுந்ததினால் வெள்ள நல்ல மாறி என்று ஆதினால சிவனார் அழகுடனே பேர் கொடுத்தார் வெள்ள நல்ல மாறி என்று ஆதிநல்ல சிவனார் அழகுடனே பேர் கொடுத்தார் பேரதையும் தான் வாங்கி வெள்ள மாறி அம்மையவள் வெள்ள மாறி புது மாறி செங்கீட காரணமே கருத்துடனே ஏகி வாரார் அந்த வேள்வியிலே தான் பிறந்து வாராரே செங்கடக்காரர் அந்த விமலவர் அந்த திருவருளால் அக்கினி பற்றி வீரகிலே எறிய ஆதாளிகள் போடுது பாராய் அழகுள்ள வேள்வியை குளியது தனிலே உருவளர பிறவளர உச்சமுகம் தான் வளர கால் வளர கை வளர கண்மூக்கு செவி வளர கட்டிலை போல் கண்ணிலங்க அந்த அழகு தெரு வேள்வியிலே அரிசூர வம்பனவரா செங்கிடாய் காரன் அழகுடனே வேள்விகளை வந்து பிறந்திடுவாரே அரிசூர வம்பல் செங்கிடைக்காரா விண்ணுக்கு மண்ணுக்கு முடைய சப்பாடி வெள்ளமாறி அமைகின்றார் மஞ்சமாறி அம்மையவள் கரந்துடனே ஏகி வாராள் அந்த நல்ல வேளையிலே பார்த்தாளே நந்தாயி பாவம் தீரமென்றால் பாவநாச கையமதிலே பாவதித்தோ ஆடவென்றால் கையமதிலே பாவதீர்த்தமாடும்போது வாழ்மடமானதிலே படுத்துறங்கு வேளையிலே காலனவன் அப்பொழுது அவன் கரும்பாம்பாய் வடிவெடுத்து அந்த பாப்பானை தீண்டு விட்டார் அந்த பாப்பானோ இறந்த செய்தியை காதில் கேட்டார் சொக்காரல் பாப்பானோ இறந்த செய்தியை காதில் கேட்டான் சொக்காரனே வாடிபெண்ணே நந்தாயி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு வயல் வரப்பு தோட்டங்களும் வானுதலே செல்லாது வீட்டை விட்டு வெளியில் போடி வெள்ளையாரே நந்தாயி அப்படியே அந்த வார்த்தை கேட்ட போது அந்த நந்தாயி பெண்கொடியாள் அந்த மணியக்காரன் இடமதியிலே வாராளே அனந்தாயி பார்த்தாரே சொக்கார அவன் 1000 பொன்னெடுத்து அந்த மணியக்காரன் இடமதியிலே அவன் சொக்காரன் கொடுத்த போது சொல்லுவான மணியக்காரன் வாடிபெண் அனந்தாயி வயல் வரப்பு தோட்டங்களும் வானுதலே செல்லாதே பார்த்தாளே அனந்தாயி கைகோலி வாங்கிக் கொண்டு கள்ள வழக்கு உரைத்தாயே பாபாவி சீமையெல்லாம் மண் மாறி பொழியாதோ இந்த இடிபொழுவா சீமையெல்லாம் வெள்ளருக்கு முளைக்காதோ மாபாவி சீமையெல்லாம் மண் மாறி பொழியாதோ என் மகளை உணவுலே அந்த இளமையிலால் மணி மாறி அவள் தாலியதை ஏறும் முன்னே கட்டளைய மாட்டாளோ கணவன் சோர் உண்ண முன்னே கட்டளைய மாட்டாளோ என்று சொல்லி அனந்தாயி அவள் பிள்ளை அதை கையில் எடுத்து
எடுத்த நந்தாய் புதிய மலை உச்சியிலே வந்திடுவாளே மலை உச்சியிலே நந்தாய் பெண்கொடியாள் பிள்ளையதை கையில் எடுத்து கொடியால் ஏகி வாராள் ஆதிநல சிவனாரை அழகுடனே தான் நினைத்து ஆதிகாதவம் தான் புரிந்தாள் பகவானோட திருவருளால் வடக்கிருந்து ஒரு மகிழ்ந்தாள் வடவானம் கருத்திடுமா மேற்கிருந்து ஒரு மகிழ்ந்தாள் மேல்வானம் கருத்திடுமா நாலு பக்கம் தான் கருத்து மாறி மழை பொழிந்திடுமா பார்த்தாளே நந்தாயி அவள் சாக வேணும் என்று சொல்லி குழந்தையதை கையில் எடுத்து குழந்தையதை கையில் எடுத்த நந்தாயி சுனை அதிலே சாட்டிடுவாள் பிள்ளையதை கையில் எடுத்து பெண்கொடியாள் நந்தாயி சுனையதிலே சாடுவாளா சுனையதிலே சாடும் போது சுனை வெள்ளம் தானும் பொங்கி ஸ்ரீ வைகுண்ட பதிதனிலே வருகுதல்லோ வெள்ளம் அது மணியக்கார முத்தையனோ அவன் தன்னுடைய மகளார்க்கு அவன் கல்யாணம் செய்யவென்று கப்பல் ஏறி பாக்கு வைத்து அந்த மணியக்கார முத்தையனோ தன்னுடைய மகளாரை மணக்கோலம் தான செய்து அவன் மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மணவரையில் இருக்கும் போதே மாறி வெள்ளம் தான வந்து அந்த காலை இடித்திடுமா மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மணவரையில் தான் இருக்க மாறி வெள்ளம் தானும் வந்து அந்த காலை இழுத்திடுமா பாவி சீமையெல்லாம் மண் மாறி பொழிந்திடுமா இடி விழுமா சீமையெல்லாம் வெள்ளருக்கு முளைத்திடுமா சிறு நெச்சி முளைத்திடுமா அனந்தாயி பெண்கொடியாள் ஆயிழைய செய்தவத்தால் ஸ்ரீ வைகுண்ட பதி திட்டமாக அழிந்திடுமாமே வெள்ளமதில் விழுந்ததினால் வெள்ளமதில் விழுந்ததினால் வெள்ளங்கள்ல மாறி என்றோ வெள்ள மாறி புது மாறி வேப்பங்குளை காரி என்றோ வெள்ள மாறி அம்மை என்றோ வேலு பிள்ளை மாறி என்றோ வேப்பங்குளை காரி என்றோ வெள்ள மாறி புது மாறி வெள்ள மாறி அம்மை என்றோ ஆதிநல்ல சிவனாரோ அழகுடனே பேர் கொடுத்தார் பேரதையும் தான் வாங்கி வெள்ளமாறி அம்மையவள் ஆதாளி போட்டுக்கொண்டு ஆண்டவனார் இடமதிலே ஆயிழையாள் வந்திடுவாள் என்னரனே பொன்னரனே ஏழை பங்கா மகதேவா எந்தனுக்கு பரமதுதான் ஈஸ்வரரே தாருமென்றார் வரந்தாரும் வடிவழகா வரந்தாரும் ஆக்கவரும் அழிக்கவரும் எடுக்கவரும் நல்லவரை காக்கவரும் நாளும் பூஜை கொள்ளவரும் மாறாத நோய்களெல்லாம் மணிபிரம்பால் மாற்றவரும் கேட்ட வரங்களையும் கிருபையுடன் நான் கொடுக்க வெள்ள மாறி அம்மையவள் அழகுடனே தான் வாங்கி அவள் வெள்ள நல்ல பட்டுடுத்தி அந்த விமலபரன் தனி தொழுதி அந்த வெள்ள மாறி அம்மையவள் கருத்துடனே ஏகி வாராள் வேப்பங்குளை கையிலெடுத்து அந்த வெள்ள மாறி அம்மையவள் வெள்ள மாறி புது மாறி அம்மை என்று பெயர் வாங்கி கைலாச மலைதனிலே கருத்துடனே வரம் வாங்கி வெள்ள மாறி அம்மையவள் பூலோகம் போகவென்று வெள்ள மாறி அம்மை புறப்படுவாள்
மாரியம்மை தாயோடு அந்த செங்கீடாய் காரணமாய் கருத்துடனே ஏகி வாரால் அந்த செங்கீடாய் காரனோடு கருங்கிட காரணமாய் தாயும் நல்ல மகனுமாக ஆடாளி போடுவாரா அரட்டு வெளி எறிவாரா தாயாருக்கு துணையாக செங்கிடைக்காரே துணையாக மலையதிலே செங்கிடைக்காரனுமே வந்தனென்று சொல்லிடுவார் எல்லாரனே பகவானே ஏழுபங்க மகதேவா எந்தரையும் பிரவி செய்தி எனக்கு வரந்தாருமப்பா வரமுனக்கு வேணுமானா செங்கிடைக்காரா சொல்ல கேளு வரமுனக்கு வேண்டுமானால் வடிவழகா சொல்ல கேளு ஆனை வந்த ஒரு கையிலே அடுக்கு தடி ஒரு கையிலே வந்த ஒரு கையிலே ஒன்று தடி ஒரு கையிலே செங்கீடை காரணவள் வந்த உசந்தாடே வாராரே செங்கிடைக்கார வாய் விளக்க தீயறிய வாராரே செங்கிடைக்காரே கைலாச மலையிலே கருத்துடனே வந்திடுவாரே காரணமே அங்கிருந்து வழி நடந்து அழகுடனே ஏகி வாரா மாரியம்மை தாயோடு மஞ்ச மாறி அம்மையுமாய் வெள்ள மாறி அம்மையுமாய் இந்த கருங்கிடாய் காரனோடு செங்கீடாய் காரணமாய் பூலோகமானதிலே பூஜை கொள்ள வேணுமென்று இந்த நல்ல தனமதியிலே அழகு பூஜை வாங்குவென்று கப்பலதை தான் தாழ்த்தி மத்தியான மதியத்திலே 3 முறை சுற்றி வந்தால் மகன குறவையிட்டால் குறவை ஒலி சத்தத்தோடு நட்டுவர்கள் கொட்டி வர நாதஸ்வரம் வழங்கி வர பாட்டாளிமார் பாடி வர செங்கீடாய் காரணமே இந்த நல்ல தலமதியிலே இந்த நல்ல தலமதியிலே செங்கிடை கார சுவாமி பூஜை கொண்டு கொலு விருந்திடுவாரே மலையதிலே வெள்ளமதில் விழுந்ததினால் ஆயிலையால் மாரியம்மை அந்த மஞ்ச மாரியம்மை குத்தால் அங்கே அழகு மஞ்ச கிளாரமதி அழகுடனே வைத்திடுவார் மஞ்ச கிளாரம் தானே வைத்து அங்கே 7 கோட்டை மஞ்சள் பொடி அங்கே இடித்து பொடியாக்கி மஞ்ச கிளாரத்திலே தட்டுவாரா அக்னியை முட்டுவாரா அழகுடைய மஞ்ச கிளாரத்தை வைக்கதல்ல குமரதல்லோ கொண்ட மஞ்ச கிளாரமதி வைக்கதல்ல குமரதல்லோ அழகு மஞ்ச கிளாரமதி பார்த்தாரி பகவானு காய்க்காத வேப்பங்குளை கரைக்கடனார் கையில் கொடுத்தார் காத வேப்பங்குளை புண்ணியனார் கையில் கொடுத்தார் வெள்ளையாத வேப்பங்குளை அந்த விமலபரன் கையில் கொடுத்தாள் வாங்கி நாளை மாரியம்மை இந்த மஞ்ச மாறி அம்மை அவள் அழகு மஞ்ச காரத்திலே பொங்கி விளையாடவென்று வாராளி மஞ்ச மாறி குளிக்குதல்லோ குமரதல்லோ உண்ட மஞ்ச காரமதி குங்குதல்லோ குமரதல்லோ அழகு மஞ்ச காரமதி மஞ்ச காரமானதிலே மாரியம்மை தானவளா அழகு மஞ்ச காரத்திலே நீராட வேணுமென்று 3 முறை சுற்றி வந்தாள் முகமகன குறவையிட்டாள் குறவை ஒலி சத்தத்தோடு அழகு மஞ்ச காரத்திலே அழுக்காரமானதைய அழகுடைய தெய்வாக மஞ்ச மாறி அம்மையவள் ஏற்ற நல்ல தூதுவனோ அந்த வள்ளியூர் பதியதிலே அந்த மருத்துவத்தை தான் அழைக்க அவன் என்ன இட்டு கச்சை கட்டி அங்கே ஏற்ற வள்ளி பிறம்பெடுத்தாள் மஞ்சள் தோட்டமிட்டாள்
கிடந்து அடி குத்து கல்லின் மீது நின்று கூப்பிட்டானே மூன்று சத்தம் ஏ வாரகாளி மருத்துவமா ஏ வாடியம்மா மருத்துவமே ஏ அனந்தாயி பெண்கொடிக்கு போக வேணும் என்று சொல்லி ஏ அந்த வார்த்தை கேட்ட போது சொல்லுவாள மருத்துவமா ஏ பொன்களஞ்சி பேச வேணும் பாட்டி ஒரு களஞ்சி பொந்தாரே ஓவியமே மருத்துவமே ஒரு களஞ்சி பொன்னதுதான் ஒன்றுக்குமே பச்சாதே இரண்டு களஞ்சி பொந்தாரே ஏ எழுந்திரமா மருத்துவமே இரண்டு களஞ்சி பொன்னதுதான் இரு அரங்கில் தூத்தெடுப்பேன் மூன்று களஞ்சி பொந்தாரே மூணு களஞ்சி பொன்னதுதான் முற்றத்திலே முருங்கை தரும் நாலு களஞ்சி பொந்தாரே நாலு களஞ்சி பொந்தாரே ஏ நாயகி ஏ மருத்துவமே நாலு களஞ்சி பொன்னதுதான் ஏ நாளைக்கிடம் பூணல்லவோ ஐந்து களஞ்சி பொந்தாரே ஏ ஆகில ஏ மருத்துவமே ஐந்து களஞ்சி பொன்னதுதான் ஆக்கி போட பச்சாதே ஆறு களஞ்சி பொந்தாரே ஆகில ஏ மருத்துவமே ஆறு களஞ்சி பொன்னதுதான் ஏ எந்தனுக்கு மஞ்சள் குளிக்கு ஏ ஏழு களஞ்சி பொந்தாரே ஏழு களஞ்சி பொன்னதுதான் எந்தனுக்கு வெள்ளையுடை ஏ எட்டு களஞ்சி பொந்தாரே ஏ எழுதிரமா மருத்துவமே அப்படி பத்து களஞ்சி என்ற போது அந்த கைந்தொடியால் மருத்துவமா கொப்பில்லாது அறுப்பதற்கு கோணகத்தை கையிலெடுத்தாள் ஊன்றி ஊன்றி வழி நடக்க ஊன்றி கோலை கையிலெடுத்தாள் ஒலிவு வாங்கி போடுவதற்கு கொத்தப்பட்டி கையிலெடுத்தாள் அந்த தூது வந்தான் முன்னுமாக மருத்துவத்தாள் பின்னுமாக ஸ்ரீ வைகுண்ட பதியதிலே மருத்துவத்தாள் வந்திடுவாள் எண்ணெய் ஓதி போட ஒரு கிண்ணிவட்டில் வேணுமம்மா எந்தனுக்கு இருக்க ஒரு முக்காலி வேணும் முனை முறையா மஞ்சள் அது இலையால் மருத்துவமா பெற்றாலே அப்பொழுது எண்ணெய் ஓதி வைச்சிருடை அடிவிடையால் வயிறழகே சோரக்கண்ணி குடமுடைய தோகையர்கள் பிடித்திருக்க கண்ணி குடமுடைய கண்டாளி மருத்துவமா அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திடுமாமே வந்து நிலத்தில் விழவே பைந்தொடியாளும் மயங்கி விழுந்தாள் பூசாமல் சேலையை கட்டு இறக்கி அவள் கொம்ப கடிக்கு மருந்து கொடுத்தாள் காயோ மிளகி கடிஞ்சரக்கெல்லாம் கட்டோட நன்றாய் அரைத்து கொடுத்தாள் வட்டிலை கொண்டு பொலிந்தாள் உறுதி வளையலை கொண்டு பொலிந்தாள் உறுதி பாறை கழற்றி பொலிந்தாள் உறுதி அந்த பொலிந்த பொலிவதை தானுமை வாங்கி ஆயிலையால் மருத்துவமும் தன் பதிக்கு போய் சேர்ந்திடுவாளே மருத்துவத்தால் போன போது பாப்பானோ பிள்ளையதை கையிலெடுத்து பாலூட்டி சீராட்டி தங்க தொட்டிலில் கிடத்தி குழந்தை எடுத்து தாளாட்டிடுவாரே ஆரிரரி ஆரிரரி ஆரிராரோ ஆரிரரி ஆரிரரி ஆரிராரோ ராரிராரோ பிளந்த பிள்ளை தனகெடுத்து நீரு மாட்டி
இருக்குதையா பற்படைய சர்ப்பதோஷம் ஒன்று இருக்குதையா சர்ப்பதோஷம் என்ற உடனே பாப்பானோ பயந்து சர்ப்பதோஷம் என்ற போது பாப்பான பயந்து கலங்கி தடுமாறி தானும் ஜடைத்திருந்தா குழந்தனை தடுமாறி தானவனு இருந்தான் சர்ப்பதோஷம் தீரவென்றால் கீரி பிள்ளை தன்னை சர்ப்பதோஷ தீரவென்றால் கீரி பிள்ளை தந்தை கீரி பிள்ளை தன்னையுமே கிருபையுடன் பிடித்தார் கீரி பிள்ளை தன்னையுமே கிருபையோடு பிடித்தார் அந்த சர்ப்பதோஷமானதுதான் தீரும் என்று சொல்ல சர்ப்பதோஷமானதுதான் தீரும் என்று சொல்ல அருணகிரி மலையதிலே வந்து வேட்டையாடி அருணகிரி மலையதிலே வந்து வேட்டையாடி அங்கு கீரி காணாமல் அடிவரத்தில் இறங்கி அங்கு கீரி காணாமல் அடிவாரத்தில் இறங்கி நடக்கும் பாதையோர கீரி வளை கண்டார் நடக்கும் பாதையோட கீரி பிள்ளையை கண்டார் அந்த கீரி பிள்ளை தன்னையுமே கிருபையுடன் பிடித்து கீரி பிள்ளை தன்னையுமே கிருபையோடு பிடித்து அந்த பெண்கொடியாள் அனந்தாயி கையதிலே கொடுத்தார் பெண்கொடியால் அனந்தாயி கையதிலே கொடுத்தார் பிள்ளை தன்னுடனே பெண்குடியும் வளர்த்தாள் பிள்ளை தன்னுடனே பெண்கொடியும் வளர்த்தாள் பிள்ளை அதை தூங்க வைத்து பிள்ளை அதை காவல் வைத்தார் பிள்ளையதை தூங்க வைத்து பிள்ளையதை காவல் வைத்தார் இறையதுதான் அறுக்க போக வேணும் என்று சொல்லி போக வேணும் என்று சொல்லி கிருபையுள்ள ஆனந்தாயிதானோ கிருபையுள்ள ஆனந்தாயி தானோ வாரவீதியானதையோ வானுதல் அலறியாமல் அணுதல் அறியாமல் வாசல் நடை தன்னை கடந்தாளே வாசலடை தன்னை கடந்தாளே கீரை தோட்டம் தனிலே வந்து நாட்டமுடன் கீரை கொய்தாள் நாட்டமோடு கீரை கொய்தாள் துயர் வருவது அறியாமல் துயர் வருவதறியாமல் உள்வீதி என்படியாகாலே உற்ற நல்ல நாகமதை உற்ற நல்ல நாகமதி பாலகிய தீண்ட வேணோ என்று பாலகியை தீண்ட வேணும் என்று காலனுமே அப்பொழுது கரும்பகமாய் வடிவெடுத்து கரும்பாம்பாய் வடிவெடுத்து தொட்டில் கயிற்றின் வழியாக வரவே தொட்டில் கயிற்றின் வழியாக வரவே கண்டவுடன் கீறியது கடுகோபம் தானும் கொண்டு கடுகோபம் கொண்டு கண்டதுண்டமாக வேதா கண்டதுண்டமாக வேதா வாயில் ரத்த சோறையோடு வருகுதல்லோ கீறியது அருகிதல்லோ கீரியது கீரை தோட்டமானதிலே வந்து தோட்டமானதிலே வந்து ஆனந்தாயி காலை சுற்றி அழுதிடுமா கீறியது அழுதிடுமா கீரியது கண்டகாலை அனந்தாயிதானோ கண்டாலே அனந்தாயி தானோ கட்டினத்தாள் என் மகளை கொன்றதுவோ கீறியது ஒன்றது கீரியது என்று சொல்லி அனந்தாயிதானோ என்று சொல்லி அனந்தாயி தானோ சுற்றி வந்த கீரி தன்னை காலுக்குள்ளே தான் மிதித்து காலுக்குள்ளே தான் மிதித்து கீரை அறுக்கும் கத்தி கொண்டு கீரி பிள்ளை கழுத்தறுத்திடுவாளே கீரி பிள்ளைகளை தருத்து கிருபையுள்ள நந்தாயி கிருபையுள்ள அனந்தாயி அவள் வீடதிலே ஏகி வரும் நேரம் வீடத்திலே ஓடி வரும் நேரோ தொட்டிலே மகளுறங்க பாம்பு துண்டாய் கிடக்க கண்டாள் பாம்புதுண்டாய் கிடக்க கண்டாள். மார்போடு அடித்திடுவாளானோ மார்போடு அடித்திடுவாள் அவளோ முட்டிடுவாள் மோதிடுவாள் மார்போடு அடித்தழுவாள் மார்போடு அடித்தழுவாள் என்ன பாவம் செய்தேனோ மன்னா இந்த பாவம் செய்தேனோ மன்னா பாவம் கைலாச மலையதிலே கைலாச மலையிலே வருகுதலோ உயிரதுதான் அருகிதல்ல உயிரதுதான் பார்த்தாரே பகவான் பார்த்தாரே பகவான் வெள்ளமதில் விழுந்ததினால் வெள்ளமதில் பிறந்ததினால் வெள்ளமதில் விழுந்ததினால் வெள்ளமதில் பிறந்ததினால் வெள்ள நல்ல மாறி என்று வெள்ளநல மாரியன்று ஆதிநாத சிவனாரோ ஆதிநாத சிவனாரோ அழகுடனே பேர் கொடுத்தார் ஆடகுடனே பேர் கொடுத்தார் வெள்ள நல்ல மாறி என்று வெள்ளநல மாரியன்று ஆதிநல்ல சிவனாரோ
செங்கிடாய் காரணமே செங்கிடாகாரனே கருத்துடனே ஏகி வாரார் கருத்துடனே ஏகி அந்த வேள்வியிலே தான் பிறந்து வேள்வியிலே தான் பிறந்து வாராரே செங்கிடக்காரர் வாராரே செங்கிடக்காரர் அந்த விமலபரன் திருவருளால் விமலபரன் திருவருளால் அக்கினி பற்றி வீரகிலே எறிய அக்கினி பற்றி வீரகிலே எரிய அதை ஆதாளிகள் போடுது பாராய் ஆதாளிகள் போடுது பாராய் அழகுள்ள வேள்வியை குளியது தரிலே அழகுள்ள வேள்வி குளியது தனிலே உருவளர பிறவளர வளர பிறவளர உச்சமுகம் தான் வளர உற்றமுகம் தான் வளர கால் வளர கை வளர கால் வளர கை வளர கண்மூக்கு செவி வளர கண்மூக்கு செவி வளர கட்டிலை போல் கண்ணிலங்க கட்டிலை போல் கண்ணிலங்க அந்த அழகு தெரு வேள்வியிலே அழகுதரு வேள்வியிலே ஆதிசூர வம்பனவரா ஆதிசூர வம்பனவனே செங்கிடாய் காரன் அழகுடனே வேள்விகளை வந்து பிறந்திடுவாரே ஆதிசூர வம்பல் செங்கிடாய்க்காரா ஆதிசூர வம்பனே செங்கிடாகாரனே விண்ணுக்கு மண்ணுக்கு முளைய சப்பாடி வெள்ளமாறி அமைகின்றார் வெள்ளமாரி அம்மையே மஞ்சமாறி அம்மையவள் பஞ்சமாரி அம்மையே கரந்துடனே ஏகி வாராள் கரந்துடனே ஏகிவாராள். அந்த நல்ல வேளையிலே அந்த நல்ல வேளையிலே பார்த்தாளே நந்தாயி பார்த்தாலே அனந்தாயி பாவம் தீரமென்றால் பாவ தீர்ப்பென்றால் பாவநாச கையமதிலே கையமதிலே பாவதித்தோ ஆடவென்றால் பாவநாச கையமதிலே கையமதிலே பாவதீர்த்த ஆடவென்றால் பாவதீர்த்தம் ஆடும்போது பாவதீர்த்தம் ஆடும்போது வாழ்மடமானதிலே ஆடுமடமானதிலே படுத்துறங்கு வேளையிலே படுத்துறங்க வேளையிலே காலனவன் அப்பொழுது காரணவன் அப்பொழுது அவன் கரும்பாம்பாய் வடிவெடுத்து கரும்பாம்பாய் அந்த வடிவெடுத்து பாப்பானை தீண்டு விட்டார் பாப்பானை தீண்டி அந்த விட்டார். பாப்பானோ இறந்த செய்தியை காதில் கேட்டார் உட்காரல் பாப்பானோ இறந்த இறந்த செய்தியை காதில் கேட்டான் சொக்காரணி வாடி பெண்ணே நந்தாயி பாடிமனே அனந்தாயி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு பாட்டு சொல்ல கேளு வயல் வரப்பு தோட்டங்களும் மயிலொருப்பு தோட்டங்களும் வானுதலே செல்லாது பாடுதலை செல்லாது வீட்டை விட்டு வெளியில் போடி வீட்டை விட்டு வெளியில் போடி மெல்லியாரே நந்தாயி வெள்ளியரே அனந்தாயி அப்படியே அந்த வார்த்தை கேட்ட போது அந்த வார்த்தை அந்த கேட்டபோது நந்தாயி பெண்கொடியாள் அனந்தாயி அந்த பெண்கொடியாள் மணியக்காரன் இடமதியிலே மணியக்காரன் இடமதிலே வாராளே அனந்தாயி வாராளே அனந்தாயி பார்த்தாரே சொக்காரு பார்த்தானே சொக்காரன் அவன் ஆகிற பொன்னெடுத்து 1000 பொன்னெடுத்து அந்த மணியக்காரன் இடமதியிலே மணியக்காரன் இடமதிலே அவன் சொக்காரன் கொடுத்த போது சொக்காரன் கொடுத்தபோது சொல்லுவான மணியக்காரன் சொல்லுவான மணியக்காரன் வாடிவேன் அனந்தாயி பாடுமனே அனந்தாயி வயல் வரப்பு தோட்டங்களும் மயிலொருப்பு தோட்டங்களும் வானுதலே செல்லாதே பாடுதலை செல்லாது பார்த்தாளே அனந்தாயி பார்த்தாலே அனந்தாயி கைகூலி வாங்கிக் கொண்டு கைகோலி வாங்கி கொண்டு கள்ள வழக்கு உரைத்தாயே கள்ள வழக்கு உரைத்தாய் பாபாவி சீமையெல்லாம் பாபாவி சீமையெல்லாம் மண் மாறி பொழியாதோ மாறி பொழியாதோ. இந்த இடிபொழுவா சீமையெல்லாம் உழுவா சீமையெல்லாம் வெள்ளருக்கு முளைக்காதோ எல்லாருக்கும் முளைக்காதோ. மாபாவி சீமையெல்லாம் பாபாவி சீமையெல்லாம் மண் மாறி பொழியாதோ மாறி பொழியாதோ. என் மகளை உணவுலே மகளோ உன்னை அந்த போலே இளமையிலால் மணி மாறி இளமையிலால் மணிமாறி. அவள் தாலியதை ஏறும் முன்னே தாலியது ஏறும் முன்னே கட்டளைய மாட்டாளோ கட்டளிய மாட்டாளோ. கணவன் சோர் உண்ண முன்னே கணவன் சோறு உண்ண முன்னே கட்டளைய மாட்டாளோ கட்டளிய மாட்டாளோ. என்று சொல்லி நந்தாயி என்று சொல்லி அனந்தாயி அவள் பிள்ளையதை கையில் எடுத்து பிள்ளையதை கையில் எடுத்து பிள்ளையதை கையில் எடுத்த நந்தாயி புதிய மலை உச்சியிலே வந்திடுவாள் மலை உச்சியிலே பொலியமலை உச்சியிலே நந்தாயி பெண்கொடியாள் அனந்தாயி பெண்கொடியாள் பிள்ளையதை கையில் எடுத்து பிள்ளையதை கையில் எடுத்து உண்டொடியாள் ஏகி வாராள் கொடியாள் எய்வாராள். ஆதிநல சிவனாரை ஆதிநல சிவனார் அழகுடனே தான் நினைத்து அன்புடனே தான் நினைத்து ஆதிகாதவம் தான் புரிந்தாள் ஆதிகதோ தான் புரிந்தார். பகவானோட திருவருளால் பகவானோட திருவருளால் வடக்கிருந்து ஒரு மகிழ்ந்தாள் வடக்கிருந்து ஒரு மகிழ்ந்தார். வடவானம் கருத்திடுமா வடவானம் கருத்திடுமா. மேற்கிருந்து ஒரு மகிழ்ந்தாள் மேற்கிருந்து ஒரு மகிழ்ந்தார். மேல்வானம் கருத்திடுமா மேல்வானம் கருத்திடுமா. நாலு பக்கம் தான் கருத்து நாலு பக்கம் தான் கருத்தி மாறி மழை பொழிந்திடுமா மாரிமலை பொழிந்திடுமா. பார்த்தாளே நந்தாயி பார்த்தாலே அனந்தாயி அவள் சாக வேணும் என்று சொல்லி சாட வேணும் என்று சொல்லி குழந்தையதை கையில் எடுத்து குழந்தையதை கையில் எடுத்து குழந்தையதை கையில் எடுத்த நந்தாயி சுனை அதிலே சாடிடுவாள் பிள்ளையதை கையில் எடுத்து பிள்ளையதை கையில் எடுத்து அந்த பெண்கொடியாள் நந்தாயி அந்த பெண்கொடியால் அனந்தாயி சுனையதிலே சாடுவாளா சுனையதிலே சாடுவாளா. அந்த சுனையதிலே சாடும்போது சுனையதிலே சாடும்போது அந்த சுனை வெள்ளம் தானும் பொங்கி சுனையில் வெள்ளம் தானும் பொங்கி ஸ்ரீ வைகுண்ட பதித நிலை ஸ்ரீ வைகுண்ட பதிதனிலே வருகுதல்லோ வெள்ளம் அது வருகுதல்லோ வெள்ளமதி மணி
மணியக்கார முத்தையனோ முத்தையனோ தன்னுடைய மகளாரை மணக்கோலம் தானம் செய்து அவன் மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மணவரையில் இருக்கும் போது மாறி வெள்ளம் தானே வந்து அந்த காலை இடித்திடுமா மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மணவரையில் தான் இருக்க மாறி வெள்ளம் தானும் வந்து அந்த காலை இழுத்திடுமா பாவி சீமையெல்லாம் மண் மாறி பொழிந்திடுமா இடி விழுமா சீமையெல்லாம் வெள்ளருக்கு முளைத்திடுமா சிறு நச்சி முளைத்திடுமா அனந்தாயி பெண்கொடியாள் ஆயிலைய செய்தவத்தால் ஸ்ரீ வைகுண்டபதி திட்டமாக அழிந்திடுமாமே வெள்ளமதில் விழுந்ததினால் வெள்ளமதில் விழுந்ததினால் வெள்ள நல்ல மாறி என்றோ வெள்ள மாறி புது மாறி வேப்பங்குளை காரி என்றோ வெள்ள மாறி அம்மை என்றோ வேலு பிள்ளை மாறி என்றோ வேப்பங்குளை காரி என்றோ வெள்ள மாறி புது மாறி வெள்ள மாறி அம்மை என்றோ ஆதி நல்ல சிவனாரோ அழகுடனே பேர் கொடுத்தார் பேரதையும் தான் வாங்கி வெள்ளமாறி அம்மையவள் ஆதாளி போட்டுக்கொண்டு ஆண்டவனார் இடமதிலே ஆயிலையாள் வந்திடுவாள் என்னரனே பொன்னரனே ஏழை பங்கா மகதேவா எந்தனுக்கு பரமதுதான் ஈஸ்வரரே தாரும் என்றார் வரந்தாரும் வடிவழகா வரந்தாரும் ஆக்கவரும் அழிக்கவரும் எடுக்கவரும் நல்லவரை காக்கவரும் நாளும் பூஜை கொள்ளவரும் மாறாத நோய்கள் எல்லாம் மணிபிரம்பால் மாற்றவரும் கேட்ட வரங்களையும் கிருபையுடன் நான் கொடுக்க வெள்ள மாறி அம்மையவள் அழகுடனே தான் வாங்கி அவள் வெள்ள நல்ல பட்டுடுத்தி அந்த விமலபரன் தனி தொழுதி அந்த வெள்ள மாறி அம்மையவள் கருத்துடனே ஏகி வாராள் வேப்பங்குளை கையிலெடுத்து அந்த வெள்ள மாறி அம்மையவள் வெள்ள மாறி புது மாறி அம்மை என்று பெயர் வாங்கி அந்த கைலாச மலையதிலே கருத்துடனே வரம் வாங்கி இந்த வெள்ள மாறி அம்மையவள் பூலோகம் போகவென்று வெள்ள மாறி அம்மை புறப்படுவாள் மாரியம்மை தாயோடு அந்த செங்கீடாய் காரணமாய் கருத்துடனே ஏகி வாராள் அந்த செங்கீடாய் காரனோடு கருங்கிட காரணமாய் தாயும் நல்ல மகனுமாக ஆடாளி போடுவாரா மாரி அம்மையோடு செங்கீடாய் காரணமாய் தாயும் நல்ல மகனுமாக ஆடாளி போடுவாரா அரட்டு வெளி எறிவாரா தாயாருக்கு துணையாக செங்கிடைக்காரே துணையாக மலையதிலே செங்கிடைக்காரனுமே வந்தனென்று சொல்லிடுவார் இல்லரனே பகவானே பங்க மகதேவா எந்தரையும் பிரவி செய்தி எனக்கு வரந்தாரும் அப்பா வரமுனக்கு வேணுமானா
கைலாச மலையிலே கருத்துடனே வந்திடுவாரே. காரணமே அங்கிருந்து வழி நடந்து அழகுடனே ஏகி வாரா மாரியம்மை தாயோடு மஞ்ச மாறி அம்மையுமாய் வெள்ள மாறி அம்மையுமாய் இந்த கருங்கிடாய் காரனோடு செங்கிடாய் காரணமாய் பூலோகமானதிலே பூஜை கொள்ள வேணுமென்று இந்த நல்ல தளமதிலே அழகு பூஜை வாங்குவென்று கப்பலதை தான் தாழ்த்தி மத்தியான மதியத்திலே 3 முறை சுற்றி வந்தால் மகன குறவையிட்டால் குறவை ஒலி சத்தத்தோடு கட்டுவர்கள் கொட்டி வர நாதஸ்வரம் முழங்கி வர பாட்டாளிமார் பாடி வர செங்கீடாய் காரணமே இந்த நல்ல தலமதியிலே இந்த நல்ல தலமதியிலே செங்கிடாய் கார சுவாமி பூஜை கொண்டு கொலு விருந்திடுவாரே. மலையதிலே வெள்ளமதில் விழுந்ததினால் ஆயிலையால் மாரியம்மை அந்த மஞ்ச மாரியம்மை குத்தால் அங்கே அழகு மஞ்ச கிளாரமதி அழகுடனே வைத்திடுவார். மஞ்ச கிளாரம் தானே வைத்து அங்கே 7 கோட்டை மஞ்சள் பொடி அங்கே இடித்து பொடியாக்கி மஞ்ச கிளாரத்திலே தட்டுவாரா அக்னியை முட்டுவாரா அழகுடைய மஞ்ச கிளாரத்தில் வைக்குதல்ல குமரதல்லோ மஞ்ச கிளாரமதி அழகு மஞ்ச கிளாரமதி பார்த்தாரி பகவானு காய்க்காத வேப்பங்குளை கரைக்கடனார் கையில் கொடுத்தார் காய்க்காத வேப்பங்குளை புண்ணியனார் கையில் கொடுத்தார் வெள்ளையாத வேப்பங்குளை அந்த விமலபரன் கையில் கொடுத்தாள். வாங்கி நாளை மாரியம்மை இந்த மஞ்ச மாறி அம்மை அவள் அழகு மஞ்ச கிளாரத்திலே முங்கி விளையாடவென்று வாராடி மஞ்ச மாறி குளிக்குதல்லோ குமரதல்லோ உண்ட மஞ்ச கிளாரமதி குங்குதல்லோ குமரதல்லோ அழகு மஞ்ச கிளாரமதி மஞ்ச கிளாரமானதிலே மாரியம்மை தானவளா அழகு மஞ்ச கிளாரத்திலே நீராட வேணுமென்று 3 முறை சுற்றி வந்தாள். மகன குறவையிட்டாள் குறவை ஒலி சத்தத்தோடு அழகு மஞ்ச கிளாரத்திலே அந்தகாரமானதைய அழகுடைய தெய்வாக மஞ்ச மாறி அம்மையவள் ஏற்ற நல்ல தூதுவனோ அந்த வள்ளியூர் பதியதிலே அந்த மருத்துவத்தை தான் அழைக்க அவன் என்ன இட்டு கச்சை கட்டி அங்கே ஏற்ற வள்ளி பெரும்பெடுத்தாள் மஞ்சள் இந்தி தோட்டமிட்டாள் தனிபால் நிலம் கடந்தாள் ஆயத்துறை சாயக்கல்லை அமுதசம்பா நிலம் கடந்து குத்துக்கல்லின் மீது நின்று கூப்பிட்டானே 3 சத்தம் வாரகாளி மருத்துவமோ பாடியம்மா மருத்துவமை அனந்தாயி பெண்கொடிக்கு போக வேணும் என்று சொல்லி அந்த வார்த்தை கேட்ட போது சொல்லுவாள மருத்துவமா பொன்களஞ்சி பேச வேணும் பாட்டி ஒரு களஞ்சி பொந்தாரே ஓவியமே மருத்துவமே ஒரு களஞ்சி பொன்னதுதான் ஒன்றுக்குமே பச்சாதே 2 களஞ்சி பொந்தாரே எழுந்திரமா மருத்துவமே 2 களஞ்சி பொன்னதுதான் இரு அரங்கில் தூத்தெடுப்பே 3 களஞ்சி பொந்தாரே 3 களஞ்சி பொன்னதுதான் முற்றத்திலே முருங்கை தரும் 4 களஞ்சி பொந்தாரே 4 களஞ்சி பொந்தாரே ஏ நாயகி ஏ மருத்துவமே 4 களஞ்சி பொன்னதுதான் ஏ நாளைக்கிடம் பூனல்லவோ 5 களஞ்சி பொந்தாரே ஏ ஆகில ஏ மருத்துவமே 5 களஞ்சி பொன்னதுதான் ஆக்கி போட பச்சாதே 6 களஞ்சி பொந்தாரே ஆகில ஏ மருத்துவமே 6 களஞ்சி பொன்னதுதான் எந்தனுக்கு மஞ்சள் குளிக்கு 7 களஞ்சி பொந்தாரே 7 களஞ்சி பொன்னதுதான் எந்தனுக்கு வெள்ளையுடை 8 களஞ்சி பொந்தாரே எழுதிரமா மருத்துவமே 10 களஞ்சி என்ற போது அந்த 5 மருத்துவமோ
போடுதற்கு ஒளிவு வாங்கி போடுதற்கு புத்தப்பட்டி கையில் எடுத்தாள் கொத்தப்பட்டி கையில் எடுத்தாள் தூது வந்தான் முன்னுமாக தூது வந்தான் முன்னுமாக மருத்துவத்தாள் பின்னுமாக மருத்துவத்தால் பின்னுமாக ஸ்ரீ வைகுண்ட பதியதிலே ஸ்ரீவைகுண்டபதியதிலே மருத்துவத்தாள் வந்திடுவாள் மருத்துவத்தால் வந்திடுவாள் என்னை ஓதி போட ஒரு என்னை ஓதி போட ஒரு கிண்ணிவட்டில் வேணமம்மா கிண்ணிவட்டில் வேணுமம்மா எந்தனக்கு இருக்க ஒரு முக்காலி வேணும் எந்தனுக்கு இருக்க ஒரு முக்காலி வேணும் முனை முறையா மஞ்சள் அது இலையால் மருத்துவமா ஆயிலையால் மருத்துவம் பெற்றாளே அப்பொழுது என்றாலே அப்பொழுது என்னை ஓதி வைச்சிருடை ஓதி வைத்து அடிவிடையால் வயிறழகே அடிப்படையால் வயிறழக சோரக்கண்ணி குணமுடையே ஒரு கனி குணமுடைய தோகையர்கள் விழித்திருக்கே போகியர்கள் விடுத்திருக்க கண்ணி குடமுடையே கண்ணி கோடமுடைய கண்டாளி மருத்துவமா கண்டாலே மருத்துவம் அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திடுமாமே அழகி வந்து நிலத்தில் விழவே பாலகி வந்து நிலத்தில் விழவே அந்த பைந்தொடியாளும் மயங்கி விழுந்தாள் கைகொடியாலும் எங்கி விழுந்தாள் பூசாமல் சேலையை கட்டு இறக்கி பூசாமல் சேலையை கட்டி இறுக்கி அவள் கொம்ப கடிக்கு மருந்து கொடுத்தாள் கடிக்கு மருந்து கொடுத்தாள் தாயோ மிளகி கடிஞ்சறக்கெல்லாம் பாபகடிக்கு கடைசருக்கெல்லாம் கட்டோட நண்டாய் அரைத்து கொடுத்தாள் கட்டோடு நன்றாய் அரைத்து கொடுத்தாள் வட்டிலை கொண்டு போலிந்தாள் உறுதி பட்டிலை கொண்டு பொழிந்தாள் ஒருத்தி வளையலை கொண்டு போலிந்தாள் உறுதி மலையலை கொண்டு பொழிந்தாள் ஒருத்தி காரை கழற்றி போலிந்தாள் உறுதி ஆரை கலற்றி பொழிந்தாள் ஒருத்தி அந்த பொலிந்த பொலிவதை தானுமை வாங்கி பொழிந்த பொழிவதை தானுமே வாங்கி ஆயிலையால் மருத்துவமும் தன் பதிக்கு போய் சேர்ந்திடுவாளே மருத்துவத்தால் போன போது மருத்துவத்தால் போன போது பாப்பானே பாப்பானோ பார்த்தானே பாப்பானு பிள்ளையதை கையிலெடுத்து பிள்ளையதை கையிலெடுத்து பாலூட்டி சீராட்டி பாலோட்டி சீராட்டி தங்க தொட்டிலில் கிடத்தி குழந்தை எடுத்து தாளாட்டிடுவாரே ஆரிரரி ஆரிரரி ஆரிராரோ ஆரிரரி ஆரிரரி ஆரிராரோ ஆரிரரி ராரிரரி ராரிராரோ ஆரிரரி ராரிரரி ராரிராரோ பிளந்த பிள்ளை தனகெடுத்து நீரு மாட்டி பாலூட்டி சீராட்டி நீராட்டி ஆரிரரி ராரிரரி ராரிராரோ ஆரிரரி ராரிரரி ராரிராரோ அந்த சீர்பெருகும் ஸ்ரீவைகுண்டம் ஆள வந்தே எட்டின தளம்மை என்று பெயருமிட்டார் சிவகுண்டம் ஆளுதற்கு தளம்மை என்று பேருமிட்டார் பாலகியால் பிறந்த போது பாலகியால் பிறந்தபோது ஜோதிடனை வரவழைத்தார் சோதரனை வரவழைத்தார். அழகுடைய மன்னவனோ அழகுடைய மன்னவனோ கெட்டின தாளம்மை என்று தாளம்மை என்று வேறதவோ தான் சூட்டி பேரதுவன் தான் அடி சொல்லி பாலகியால் பிறந்ததினால் வேறு குறைகள் இல்லை பாலகியால் பிறந்ததினால் வேறு குறைகள் இல்லை பண்புடைய சர்ப்பதோஷம் ஒன்றிருக்குதையா பண்புடைய சர்ப்பதோஷம் ஒன்று இருக்குதையா அந்த சர்ப்பதோஷம் என்ற உடனே பாப்பானோ பயந்து சர்ப்பதோஷம் என்ற போது பாப்பான பயந்தே கலங்கி தடுமாறி தானும் ஜடை திறந்தார் குழந்தைதனை தடுமாறி தானவனு இருந்தான் அந்த சர்ப்பதோஷம் தீரவென்றால் கீரிப்பிள்ளை தன்னை சர்ப்பதோஷம் தீரவென்றால் கீரி பிள்ளை தந்தை கீரிப்பிள்ளை தன்னையுமே கிருபையுடன் பிடித்தார் கீரி பிள்ளை தன்னையுமே கிருபையோடு பிடித்தார் அந்த சர்ப்பதோஷமானதுதான் தீரும் என்று சொல்ல சர்ப்பதோஷமானதுதான் தீரும் என்று சொல்ல அந்த அருணகிரி மலையதிலே வந்து வேட்டையாடி அங்கே அருணகிரி மலையதிலே வந்து வேட்டையாடி அங்கு கீரி காணாமல் அடிவரத்தில் இறங்கி அங்கு கீரி காணாமல் அடிவாரத்தில் இறங்கி நடக்கும் பாதையோர கீரி வளை கண்டார் நடக்கும் பாதையோட கீரி
கையதிலே கொடுத்தார் பெண்கொடியால் அனந்தாயி கையதிலே கொடுத்தாள் பிள்ளை தன்னுடனே பெண்குடியும் வளர்த்தாள் பிள்ளை தன்னுடனே பெண்கொடியும் வளர்த்தாள் பிள்ளை அதை தூங்க வைத்து பிள்ளை அதை காவல் வைத்தார் பிள்ளையதை தூங்க வைத்து பிள்ளையதை காவல் வைத்தார் இறையதுதான் அறுக்க போக வேணும் என்று சொல்லி போக வேணும் என்று சொல்லி கிருபையுள்ள அனந்தாயிதானோ கிருபையுள்ள அனந்தாயி தானோ வாரவீதியானதையோ வானுதல் அலறியாமல் வானுதல் அலறியாமல் வாசலடை தன்னை கடந்தாளே வாசலடை தன்னை கடந்தாளே கீரை தோட்டம் தனிலே வந்து நாட்டமுடன் கீரை கொய்தாள் நாட்டமோடு கீரை கொய்தாள் துயர் வருவது அறியாமல் துயர் வருவதறியாமல் உள்வீதி என்படியாகாலே உற்ற நல்ல நாகமதை உற்ற நல்ல நாகமதி பாலகிய தீண்ட வேணோ என்று பாலகியை தீண்ட வேணும் என்று காலனுமே அப்பொழுது கரும்பகம்பாய் வடிவெடுத்து கரும்பாம்பாய் வடிவெடுத்து தொட்டில் கயிற்றின் வழியாக வரவே தொட்டில் கயிற்றின் வழியாக வரவே கண்டவுடன் கீறியது கடுகோபம் தானு கொண்டு கடுகோபம் தானு கொண்டு கண்டதுண்டமாக வேதா கண்டதுண்டமாக வேதா வாயில் ரத்த சோறையோடு வருகுதல்லோ கீறியது அருகிதல்லோ கீரியது கீரை தோட்டமானதிலே வந்து தோட்டமானதிலே வந்து ஆனந்தாயி காலை சுற்றி அழுதிடுமா கீறியது அழுதிடுமா கீரியது கண்டகாலே அனந்தாயி தானோ கண்டாலே அனந்தாயி தானோ குட்டினத்தாள் என் மகளை கொன்றதுவோ கீறியது ஒன்றது கீரியது என்று சொல்லி அனந்தாயி தானோ என்று சொல்லி அனந்தாயி தானோ சுற்றி வந்த கீரி தன்னை காலுக்குள்ளே தான் மிதித்து காலுக்குள்ளே தான் மிதித்து கீரை அறுக்கும் கத்தி கொண்டு கீரி பிள்ளை கழுத்தறுத்திடுவாளே கீரி பிள்ளைகளை தருத்து கிருபையுள்ள நந்தாயி கிருபையுள்ள அனந்தாயி அவள் வீடதிலே ஏகி வரும் நேரம் வீடதிலே ஓடி வரும் நேரோ தொட்டிலே மகளுறங்க பாம்பு துண்டாய் கிடக்க கண்டாள் பாம்புதுண்டாய் கிடக்க கண்டாள். மார்போடு அடித்திடுவாளானோ மார்போடு அடித்திடுவாள் அவளோ முட்டிடுவாள் மோதிடுவாள் மார்போடு அடித்தழுவாள் மார்போடு அடித்தழுவாள் என்ன பாவம் செய்தேனோ மன்னா என்ன பாவம் செய்தேனோ மன்னா பாவம் கைலாச மலையதிலே கைலாச மலையிலே வருகுதலோ உயிரதுதான் அருகிதல்ல உயிரதுதான் பார்த்தாரே பகவான் பார்த்தாரே பகவான் வெள்ளமதில் விழுந்ததினால் வெள்ளமதில் பிறந்ததினால் வெள்ளமதில் விழுந்ததினால் வெள்ளமதில் பிறந்ததினால் வெள்ள நல்ல மாறி என்று வெள்ளநல மாறி என்று ஆதிநாத சிவனாரோ ஆதிநாத சிவனாரோ அழகுடனே வேர் கொடுத்தார் ஆடகொடனே வேர் கொடுத்தார் வெள்ள நல்ல மாறி என்று வெள்ளநல மாறி என்று ஆதிநல்ல சிவனாரோ ஆதிநாத சிவனாரோ அழகுடனே வேர் கொடுத்தார் ஆடகொடனே வேர் கொடுத்தார் வேறதையும் தான் வாங்கி வேறதையும் தான் வாங்கி வெள்ள மாறி அம்மையவள் வெள்ளமாறி அமையவர் வெள்ள மாறி புது மாறி செங்கீடாய் காரணமே செங்கீடாகாரனமே கருத்துடனே ஏகி வாரார் கருத்துடனே ஏகி அந்த வேள்வியிலே தான் பிறந்து வேள்வியிலே தான் பிறந்து வாராரே சிகடக்காரர் வாராரே சிகடக்காரர் அந்த விமலவரன் திருவருளால் விமலவரன் திருவருளால் அக்கினி பற்றி விறகிலே எறிய அக்கினி பற்றி வீரகில எரிய அதை ஆதாளிகள் போடுது பாராய் ஆதாளிகள் போடுது பாராய் அழகுள்ள வேள்வியை குளியது தரிலே அழகுள்ள வேள்வி குளியது தனிலை உருவளர பிறைவளர வளர பிறவளர உச்சமுகம் தான் வளர உற்றமுகம் தான் வளர கால் வளர கை வளர கால் வளர கை வளர கண்மூக்கு செவி வளர கண்மூக்கு செய் வளர கட்டிலை போல் கண்ணிலங்க கட்டிலை போல் கண்ணிலங்க அந்த அழகு தெரு வேள்வியிலே அழகுதரு வேள்வியிலே அரிசூர வம்பனவ அரிசுர வம்பனவனே செங்கீடாய் காரன் அழகுடனே வேள்வியிலே வந்து பிறந்திடுவாரே
செங்கி இடைக்கார அதிசுகவம்பனை செங்கி இடைக்காரனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் உடைய சப்பாடி வெள்ளமாறி அமைகின்ற வெள்ளமாறி அம்மையவளே மஞ்சமாறி அம்மையவள் மஞ்சமாறி அம்மையவளே கரந்துடனே ஏகி வாராள் கரந்துடனே ஏகிவாராள். அந்த நல்ல வேளையிலே அந்த நல்ல வேளையிலே பார்த்தாளே நந்தாயி பார்த்தாளே அடந்தாயி பாவம் தீரமென்றால் பாவம் தீர்ப்பென்றால் பாவநாச கையமதிலே கையமதிலே பாவதித்தோ ஆடவென்றால் பாவநாச கையமதிலே கையமதிலே பாவதித்தோ ஆடவென்றால் பாவதீர்த்தம் ஆடும்போது பாவதீர்த்தம் ஆடும்போது வாழ்மடமானதிலே ஆடுமடமானதிலே படுத்துறங்கு வேளையிலே படுத்துறங்க வேளையிலே காலனவன் அப்பொழுது காரணவன் அப்பொழுது அவன் கரும்பாம்பாய் வடிவெடுத்து கரும்பாம்பாய் அந்த வடிவெடுத்து பாப்பானை தீண்டு விட்டார் பாப்பானை தீண்டி அந்த விட்டார். பாப்பானோ இறந்த செய்தியை காதில் கேட்டார் உட்காரல் பாப்பானோ இறந்த இறந்த செய்தியை காதில் கேட்டான் சொக்காரனே வாடிபெண்ணே நந்தாயி பாடுமனே அடந்தாயி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு என்று சொல்ல கேளு வயல் வரப்பு தோட்டங்களும் மயிலொருப்பு தோட்டங்களும் வானுதலே செல்லாது பாடுதலை செல்லாது வீட்டை விட்டு வெளியில் போடி வீட்டை விட்டு வெளியில் போடி மெல்லையாரே நந்தாயி வெள்ளியரே அடந்தாயி அப்படியே அந்த வார்த்தை கேட்ட போது அந்த வார்த்தை அந்த கேட்டபோது நந்தாயி பெண் கொடியாள் அடந்தாயி அந்த பெண்கடியாள் மணியக்காரன் இடமதியிலே மணியக்காரன் ஏ இடமதிலே வாராளே அனந்தாயி வாராளே அடந்தாயி ஏ பார்த்தாரே சொக்கார பார்த்தானே சொக்காரன் அவன் ஆயிரம் பொன்னெடுத்து 1000 பொன்னெடுத்து அந்த மணியக்காரன் இடமதியிலே மணியக்காரன் இடமதிலே அவன் சொக்காரன் கொடுத்த போது சொக்காரன் கொடுத்தபோது சொல்லுவானா மணியக்காரன் சொல்லுவான மணியக்காரன் வாடிபெண் அனந்தாயி பாடுமனே அடந்தாயி வயல் வரப்பு தோட்டங்களும் மயிலொருப்பு ஏ தோட்டங்களும் வானுதலே செல்லாதே பாடுதலை செல்லாது பார்த்தாளே அனந்தாயி பார்த்தாலே அடந்தாயி கைகூலி வாங்கிக் கொண்டு கைகோலி வாங்கி கொண்டு கள்ள வழக்கு உரைத்தாயே கள்ளவனுக்கு உரைத்தாய் மாபாவி சீமையல்லா பாவி சீமையில மண் மாறி பொழியாதோ மாறி மொழியாத இந்த இடிபொழுவா சீமையல்லா உழுவா ஏ சீமையில வெள்ளருக்கு முளைக்காதோ எல்லாருக்கு ஏ முளைக்காத மாபாவி சீமையல்லா பாவி ஆ சீமையில மண் மாறி பொழியாதோ மாறி மொழியாத என் மகளை உணவுலே மகள உனை அந்த இளமையிலால் மணி மாறி அவள் தாலியது ஏறும் முன்னே தாலியது ஏறு முன்னே கட்டளைய மாட்டாளோ கட்டளிய மாட்டாளோ கணவன் சோர் உண்ண முன்னே கணவன் சோறு உண்ண ஏ முன்னே கட்டளைய மாட்டாளோ கட்டளிய ஏ மாட்டாளோ என்று சொல்லி அனந்தாயி என்று சொல்லி அடந்தாய் அவள் பிள்ளையதை கையில் எடுத்து பிள்ளையதை கையில் எடுத்து பிள்ளையதை கையில் எடுத்து அனந்தாயி புதிய மலை உச்சியிலே வந்திடுவாள் மலை உச்சியிலே புலியமலை உச்சியிலே அனந்தாய் பெண்கொடியாள் அடந்தாய் பெண்கொடியாள் பிள்ளையதை கையில் எடுத்து பிள்ளையதை கையில் எடுத்து உண்டொடியாள் ஏகிவாராள் கொடியாள் எய்வாரா ஆதிநல சிவனாரை ஆதிநல சிவனாரு அழகுடனே தான் நினைத்து அன்புடனே தான் நினைத்து ஆதிகாதவம் தான் புரிந்தாள் ஆதிகதவ தான் புரிந்தாள் பகவானோட திருவருளால் பகவானோட திருவருளால் வடக்கிருந்து ஒரு மகிழ்ந்தாள் வடக்கிருந்து ஒரு மகிழ்ந்தாள் வடவானம் கருத்திடுமா வடவானம் கருத்திடுமா மேற்கிருந்து ஒரு மகிழ்ந்தாள் மேற்கிருந்து ஒரு மகிழ்ந்தாள் மேல் வானம் கருத்திடுமா மேல்வானம் கருத்திடுமா நாலு பக்கம் தான் கருத்து நாலு பக்கம் தான் கருத்தி மாரிமலை பொழிந்திடுமா மாரிமலை பொழிந்திடுமா பார்த்தாளே நந்தாயி பார்த்தாலே அழுந்தாய் அவள் சாக வேணும் என்று சொல்லி சாட வேணும் என்று சொல்லி குழந்தையதை கையில் எடுத்து குழந்தையதை கையில் எடுத்து குழந்தையதை கையில் எடுத்து அனந்தாயி சுனை அதிலே சாடிடுவாள் பிள்ளையதை கையில் எடுத்து பிள்ளையதை கையில் எடுத்து அந்த பெண்கொடியாள் அனந்தாயி அந்த வெங்கோடியால் அனந்தாயி சுனையதிலே சாடுவாளா சுனையதிலே சாடுவாளா அந்த சுனையதிலே சாடும்போது சுனையதிலே சாடும்போது அந்த சுனை வெள்ளம் தானும் பொங்கி சுனையில் வெள்ளம் தானும் பொங்கி ஸ்ரீ வைகுண்ட பதித நிலை அந்த ஸ்ரீ வைகுண்ட பதிதனிலே வருகுதல்லோ வெள்ளம் அது வருகுதல்லோ வெள்ளமதி மணியக்கார முத்தையனோ மணியக்கார முத்தையனோ அவள் தன்னுடைய மகளார்க்கு தன்னுடைய மகளார்க்கு அவன் கல்யாணம் செய்யவென்று கல்யாணம் செய்யவென்று கப்பல் ஏறி பாக்கு வைத்து கப்பல் ஏறி பாக்கு வைத்து அந்த மணியக்கார முத்தையனோ மணியக்கார முத்தையனோ தன்னுடைய மகளாரை தன்னுடைய மகளாரை மணக்கோலம் தான செய்து மணக்கோலம் தான் அவன் மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மாப்பிளையும் பெண்ணுமாக மணவரையில் இருக்கும் போது மணவரையில் இருக்கும்போது மாறி வெள்ளம் தான வந்து மாறி வெள்ளதான வந்து அந்த காலை இடித்திடுமா அந்த காலை இழுத்திடுமா மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மாப்பிளையும் பெண்ணுமாக மணவரையில் தான் இருக்க மணவரையில் தான் இருக்க மாறி வெள்ளம் தானும் வந்து மாறி வெள்ளதான வந்து அந்த காலை இழுத்திடுமா அந்த காலை இழுத்திடுமா பாவி
பொழிந்திடுமா மண்மாரி பொழிந்திடுமா இடி விழுமா சீமையெல்லாம் இடி விழுமா சீமையெல்லாம் வெள்ளருக்கு முளைத்திடுமா வெள்ளத்து மலர்ந்திடுமா சிறு நெச்சி முளைத்திடுமா திருமிச்சி நினைத்திடுமா அனந்தாயி பெண்கொடியாள் அனந்தாயி வெண்கொடியா ஆயிழையா செய்தவத்தால் ஆயிரந்த நீருணர்ந்தாள் ஸ்ரீ வைகுண்டபதி திட்டமாக அழிந்திடுமாமே வெள்ளமதில் விழுந்ததினால் வெள்ளமதில் விழுந்ததினால் வெள்ள நல்ல மாறி என்றோ வெள்ள மாறி புது மாறி வேப்பங்குளை காரி என்றோ வெள்ள மாறி அம்மை என்றோ வேலு பிள்ளை மாறி என்றோ வேப்பங்குளை காரி என்றோ வெள்ள மாறி புது மாறி வெள்ள மாறி அம்மை என்றோ ஆதி நல்ல சிவனாரோ அழகுடனே பெயர் கொடுத்தார் பேரதையும் தான் வாங்கி வெள்ளமாறு அம்மையவள் ஆதாளி போட்டுக்கொண்டு ஆண்டவனார் இடமதிலே ஆயிழையாள் வந்திடுவாள் என்னரனே பொன்னரனே ஏழை பங்கா மகதேவா எந்தனுக்கு வரமதுதான் ஈஸ்வரரே தாருமென்றார் வரந்தாரும் வடிவழகா வரந்தாரும் ஆக்கவரும் அழிக்கவரும் எடுக்கவரும் நல்லவரை காக்கவரும் நாளும் பூஜை கொள்ளவரும் மாறாத நோய்கள் எல்லாம் மணிபிரம்பால் மாற்ற வர்றோம் கேட்ட வரங்களையும் கிருபையுடன் நான் கொடுக்க வெள்ள மாறி அம்மையவள் அழகுடனே தான் வாங்கி அவள் வெள்ள நல்ல பட்டுடுத்தி அந்த விமலபரன் தனி தொழுதி அந்த வெள்ள மாறி அம்மையவள் கருத்துடனே ஏகி வாராள் வேப்பங்குளை கையிலெடுத்து அந்த வெள்ள மாறி அம்மையவள் வெள்ள மாறி புது மாறி அம்மை என்று பெயர் வாங்கி அந்த கைலாச மலைதனிலே கருத்துடனே வரம் வாங்கி இந்த வெள்ள மாறி அம்மையவள் பூலோகம் போகவென்று வெள்ள மாறி அம்மை புறப்படுவாள் மாரியம்மை தாயோடு அந்த செங்கீடாய் காரணமாய் கருத்துடனே ஏகி வாராள் அந்த செங்கீடாய் காரனோடு கருங்கிட காரணமாய் தாயும் நல்ல மகனுமாக ஆடாளி போடுவாராள் அம்மையோடு செங்கீடாய் காரணமாய் தாயும் நல்ல மகனுமாக ஆடாளி போடுவாரா அரட்டு வெளி எறிவாரா தாயாருக்கு துணையாக செங்கிடைக்காரே சொல்லிடுவார் எல்லாரனே பகவானே மகதேவா எனக்கு வரந்தாருமப்பா வரமுனக்கு வேணுமானா கிடைக்காரா சொல்ல கேளு வரமுனக்கு வேண்டுமானால் வடிவழகா சொல்ல கேளு ஆனை வந்த ஒரு கையிலே அடுக்கு தடி ஒரு கையிலே பேய்ப்பந்த ஒரு கையிலே ஒன்று தடி ஒரு கையிலே செங்கீட காரணவரா வந்த உசந்தாடே வாராரை செங்கிடக்காரன் வாய் விளக்க தீயறிய வாராரை செங்கிடக்காரே மாறி அம்மையோடு மாறி அம்மையுமாய் செங்கீடாய் காரணமாய் கைலாச மலையிலே கருத்துடனே வந்திடுவாரே செங்கீடாய் காரணமே அங்கிருந்து வழி நடந்து அழகுடனே ஏகி வாரா மாரியம்மை தாயோடு மஞ்ச மாறி அம்மையுமாய் வெள்ள மாறி அம்மையுமாய் இந்த கருங்கிடாய் காரனோடு செங்கீடாய் காரணமாய் பூலோகமானதிலே பூஜை கொள்ள வேணுமென்று இந்த நல்ல தனமதியிலே அழகு பூஜை வாங்குவென்று கப்பலதை தான் தாழ்த்தி மத்தியான மதியத்தில்
செங்கிடை கார சுவாமி பூஜை கொண்டு கொலு விருந்திடுவாரே